வணக்கம் மாணவர்களே, கணித பாடம் தரம் 9 சுட்டிகள் என்ற அலகை கற்க உள்ளோம். நாங்கள் கடந்த வகுப்புகளில் சுட்டிகள் தொடர்பான சில விடயங்களை கற்றுள்ளோம். மேலும் தொடர்ந்து இந்த அலகிலும் மேலதிகமாக சில விடயங்களை நாங்கள் சுட்டிகள் தொடர்பாக கற்க உள்ளோம். பாருங்கள், இந்த அலகுக்குரிய தேர்ச்சியாக 6 இருக்கிறது. மடக்கை, கணிகருவிகள் என்பவற்றை உபயோகித்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் கணித பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பர். இதுதான் இந்த பாடத்துக்குரிய தேர்ச்சியாக காணப்படுகிறது. தேர்ச்சி மட்டம் சுட்டி விதியை பயன்படுத்தி வலுக்களை சுருக்குவர். இது தேர்ச்சி மட்டம் 6.1 காணப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள், இந்த அளவுக்குரிய கற்றல் பேறுகளாக வலுக்களை பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் பயன்படுத்தும் சுட்டி விதிகளை இனங்காண்பர். வலுவின் வலு காணும் போது பயன்படும் சுட்டி விதியை இனங்காணக்கூடியதாக இருக்க வேணும். அதோட ஏயின் 0ஆம் அடுக்கு சமன் உண்டு என்றதையும் ஒரு மறை சுட்டியோட வாரதை நேர்ச்சுட்டியாக மாற்றுறதுக்கும் இனங்காணக்கூடியதாக இருத்தல் வேண்டும். மற்ற சுட்டிகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது சுட்டி விதிகளை பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இவ்வாறான கற்றல் பேறுகளை நாங்கள் கற்றறிய போகிறோம். இதில் முதலாவதாக நாங்கள் சுட்டிகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே முன்னைய வகுப்புகள் கற்றுக்கொண்ட விடயத்தை கொஞ்சம் மீட்டு பார்ப்போம். பாருங்கள், எங்களுக்கு தெரியும் 3/2 அடுக்கு என்பது 3 தர 3 என விரித்தெழுதக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து 3/1 அடுக்கு என்பது 3 தான். அப்போ 3 வேல்யூ ஒன்று காட்டுப்படாமல் இருந்தால் அது 3/1 அடுக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 6/4 அடுக்கு என்பது 6ஐ 4 தடவை பெருக்குவதாக கொள்ளப்படும். ஆகவே 6 4 தடவை பெருக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. மேலும் பாருங்கள், எக்ஸின் 3ஆம் அடுக்கு என்பது எக்ஸ் 3 தடவைகள் பெருக்குவதாக காட்டப்பட வேண்டும். ஏயின் 4ஆம் அடுக்கு என்பது ஏயின் 4ஆம் அடுக்கு என்பது ஏ தர ஏ என்று 4 தடவைகள் பெருக்குவதாக காட்டப்படல் வேண்டும். தொடர்ந்து பெருக்கமாக விரித்தெழுதுவோம். இதில் 4 எக்ஸ் வர்க்கம் என்று உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அதை நாங்கள் எவ்வாறு விரித்தெழுதலாம் பாருங்கள். 4 தர எக்ஸுக்கு 2ஆம் அடுக்கு இருக்கிறபடியால் எக்ஸ் தர எக்ஸ் என நாங்கள் பெருக்கமாக விரித்தெழுதியுள்ளோம். தொடர்ந்து இதே மாதிரி பாருங்கள், 3 ஏயின் 3 வர்க்கம் தர பியின் வர்க்கம். அதை நாங்கள் எவ்வாறு விரித்தெழுதலாம். 3 தர 3 தர பி என சொல்லி நாங்கள் விரித்தெழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சய 3 2ஆம் அடுக்கு வையின் 3ஆம் அடுக்கு அப்படின்னு சொல்லும்போது சய 3 2 தரம் பெருக்கி பாருங்கள், சய 3 2 தரம் பெருக்கி வைய 3 தரம் பெருக்கிறோம். 3ஆம் அடுக்குன்றபடியால் வை தர வை என விரித்தெழுதக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் பியின் 4ஆம் அடுக்கு. அப்போ பகுதி எண்ணில பியின் 4ஆம் அடுக்கு இருக்குது, மேலே தொகுதி எண்ணில் ஏயின் 4ஆம் அடுக்கு இருக்குது. இதை நாங்கள் பகுதி எண்ணில புரிம்பாகவும் தொகுதி எண்ணில புரிம்பாகவும் நாம் விரித்தெழுதினை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பகுதி எண்ணில் பி 4ஆம் அடுக்குன்றபடியாக பி தர பி என்று சொல்லி 4 தடவை வந்திருக்குது. அதே போல் தொகுதி எண்ணில் ஏயின் 4ஆம் அடுக்குன்றபடியால் ஏ 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஏயிங்கில் பி முழுவதின் 4ஆம் அடுக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஏயிங்கில் பி முழுவதின் 4ஆம் அடுக்கு. அப்போ ஏயிங்கில் பி என்ற பின்னம் 4 தடவைகள் பெருக்கப்படல் வேண்டும். அப்போ அவ்வாறு பெருக்கப்பட்டதை பாருங்கள். ஏயிங்கில் பி தர ஏயிங்கில் பி தர ஏயிங்கில் பி தர ஏயிங்கில் பி என்று சொல்லி 4 தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பெருக்கத்தின் வலுவும் வலுக்களின் பெருக்கமும். இது நாங்கள் கடந்த வகுப்புகளில் படித்த விடயங்கள் தான். பெருக்கத்தின் வலுவும் வலுக்களின் பெருக்கமும் என்ற விடயம். இதில் என்ன விடயம் சொல்லி பார்ப்போம். பாருங்கள், மீட்டல் செய்து பார்ப்போம். ஏ தர பி முழுவதின் வர்க்கம் என இடப்பட்டுள்ளது. அதாவது ஏயும் பியும் பெருக்கப்பட்டு பின் வர்க்கம் இடப்பட்டுள்ளது. இந்த வடிவத்தை நாங்கள் சொல்லுவோம் பெருக்கத்தின் வலு என சொல்லுவோம். அதை நாங்கள் இன்னொரு வடிவமாக மாற்றி எழுதியுள்ளோம். வலுக்களின் பெருக்கங்களாக மாற்றி எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆகவே நான் பாருங்கள், ஏய்க்கும் வர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிக்கும் வர்க்கம் கொடுக்கப்பட்டு 2 வலுக்களின் பெருக்கமாக காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்னொரு உதாரணம் பாருங்கள். இதில் 3 தர எக்ஸ் முழுவதின் வர்க்கம் என காட்டப்பட்டுள்ளது. அதாவது 3ம் எக்ஸும் பெருக்கப்பட்டு பிறகு வர்க்கம் விடப்பட்டுள்ளது. அதை நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக மாற்றி எழுதும் போது 3னுடைய வர்க்கம் தர எக்ஸின் வர்க்கம் என எழுதலாம். 2ஐயும் புரியும்பா எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வலு 2 இலக்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற 2 இலக்கங்களுக்கும் அந்த வலு கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள், இதில் பெருமானம் காண்போம். இதை நாங்கள் ஏற்கனவே படித்த விடயம்தான். 2ன் 3ஆம் அடுக்கு என்பது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படித்த மாதிரி 2ஐ 3 தரம் பெருக்கணும். பெருக்கணும் என்றால் எங்களுக்கு 8. 4ன் 2ஆம் அடுக்கு என்பது 4 2 தடவை பெருக்க வேணும். அப்போ எங்களுக்கு 16. மறை 3ன் 3ஆம் அடுக்கு என்பது மறை 3ஐ 3 தடவை பெருக்க வேணும். அப்படி பிரித்தெழுதினா பாருங்கள், இவ்வாறு கிடைக்கும். மறை 3 தர மறை 3 தர மறை 3. இதை பெருக்கும் போது எங்களுக்கு மறை 27 என கிடைக்கிறது.
தொடர்ந்து அரையின் மூன்றாம் அடுக்கு. இப்போ அரை என்பது 3 தடவைகள் பெருக்கப்படல் வேண்டும். அப்போ விரித்து எழுதியுள்ளேன் பாருங்கள். அரை தர அரை தர அரை. அப்போ இதை பெருக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் தொகுதி எண்ணில் எங்களுக்கு 1 தர 1 தர 1ன்னு சொல்லி அது பெருமானம் 1 கிடைக்கும். கீழே உள்ள பகுதியங்கள் 2 2 2 இருக்குது. அப்போ அவற்றை பெருக்கினால் 2 2 4 4 2 8 என கிடைக்கும். அப்போ 8 மேல் 1 என விடை எங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாருங்கள் 5 2 மூன்றாம் வலு. அதாவது 5 2 3 தடவைகள் பெருக்கல் வேண்டும். அவ்வாறு விரித்தெழுதுவமாக இருந்தால் பாருங்கள் 5 2 தர 5 2 தர 5 2. அப்போ மேலே தொகுதிகள் பெருக்கப்பட்டால் பாருங்கள் 2 2 4 4 2 8. பகுதி எண் 3 தடவை 5 பெருக்கப்படுகிறது. அவ்வாறு பெருக்கினால் 5 5 25 25 தர 2 125. தொடர்ந்து இப்பொழுது பாருங்கள் இப்போ முக்கியமான அடுத்த ஒரு விடயங்களுக்கு நாங்கள் போகிறோம். சமனான அடிகளை கொண்ட வலுக்களை பெருக்க போகிறோம். இதில் சமனான அடிகள் என்று இங்கே சின்னத்தை சொல்ல வரணும்னு சொன்னால் இந்த முதலாவதாக இருக்கிற அந்த சுட்டி வடிவத்தை பாருங்கள் 10 இன் 2ஆம் அடுக்கு. அடுத்ததாக இருக்கிற சுட்டி வடிவம் 10 இன் 3ஆம் அடுக்கு. அப்போ 10 இன் 2ஆம் அடுக்கில் இருக்கிற அடி வந்து 10, 10 இன் 3ஆம் அடுக்கில் இருக்கிற அடி வந்து 10. ஆகவே இங்கே சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் அமைந்துள்ளது. இந்த மாதிரி சமனான அடிகளை கொண்ட வலுக்களை பெருக்கும்போது என்ன நடைபெறுதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்கள் எங்களுக்கு 10 இன் 2ஆம் அடுக்கு என்பது 2 தர 2 நாங்கள் விரித்தெழுதியுள்ளோம். நாங்கள் ஏற்கனவே கற்றதன்படி தர 10 இன் 3ஆம் அடுக்கு என்பதும் 2ஐ 3 தரம் பெருக்கி காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது எங்களுக்கு இதை உலகத்தையும் சேர்த்து 2 தர 2 தர 2 தர 2 தர 2ன்னு சொல்லி எங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். அந்த அடைப்புகளை நாங்கள் விட்டுட்டு எல்லாமே பெருக்கமாக இருக்கிறபடியாக அந்த அடைப்புகளை விட்டுட்டு ஒரே தடவைகள் நாங்கள் பெருக்கமாக காட்டியுள்ளோம். இப்பொழுது 10 வந்து 5 தடவைகள் இதில் பெருக்கமாக உள்ளதால் நான் 10 இன் 5ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு இதனை இட முடியும். மேலும் இன்னொரு உதாரணம் ஒன்று பாருங்கள். a இன் 3ஆம் அடுக்கு தர a இன் 3ஆம் அடுக்கு. இதில் வந்து சமனான அடி a என்று காணப்படுகிறது. இதை எவ்வாறு நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விரித்தெழுகிற முறையை பயன்படுத்தி நாங்கள் எழுதுவனமாக இருந்தால் a 3 தடவை பெருக்கப்பட்டுள்ளது, அங்காலையும் a 3 தடவை பெருக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அடைப்புகளை விடுத்து நாங்கள் நேரடியாக ஒரே தடவையில் காட்டியுள்ளோம். இவ்வாறு எழுதும் போது எனக்கு அது a இன் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு எழுத முடியும். இப்பொழுது பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே 2 உதாரணங்கள் பார்த்துட்டோம். அதாவது ஏற்கனவே பார்த்த 2 இன் 2ஆம் அடுக்கு தர 2 இன் 3ஆம் அடுக்கு என்ற வினா உதாரணத்தில் எங்களுக்கு இவ்வாறு தான் எங்களுக்கு கிடைத்திருந்தது. 2 இன் 5ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைத்திருந்தது. அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்த்திருந்தோம். a இன் 3ஆம் அடுக்கு தர a இன் 3ஆம் அடுக்கு. அதை நாங்கள் செய்து பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வாறு பெருமானம் கிடைத்திருந்தது. இந்த 2 விடயங்களையும் சற்று ஒப்பு நோக்கும் போது அதாவது 2 இன் 2ஆம் அடுக்கு 2 இன் 3ஆம் அடுக்குன்றதை விட 2 இன் 5ஆம் அடுக்கு வருது. அதே போல் a இன் 3ஆம் அடுக்கு தர a இன் 3ஆம் அடுக்கு என்பதை விட a இன் 6ஆம் அடுக்கு என்று சொல்லி வருது. இப்பொழுது பாருங்கள், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த படிமுறையாக எழுதப்பட்ட அந்த படிமுறைகளை விலக்கிட்டு நேரடியாக வினாவையும் விடையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு தொடர்பு ஒன்று தெரியுது. அதாவது 2 இன் 2ஆம் அடுக்கும் 2 இன் 3ஆம் அடுக்கும் என்று பெருக்கப்படும் போது அந்த வலுவில் இருக்கிற 2ம் 3ம் கூட்டுப்பட்டு கீழே விடையில் வந்து வலு உருவாகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த 2 3 கூட்டுப்பட்டால் எங்களுக்கு 5. அதே போல் அங்கே உதாரணம் பாருங்கள், இந்த 3 3 கூட்டுப்பட்டால் 6, வலு 6 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரோம். என்ன விடயம்னு சொன்னால் சமனான அடிகளை கொண்ட 2 வலுக்களை எங்களுக்கு பெருக்கிக்க அதனுடைய சுட்டி பெறுமதிகளை நாங்கள் என்ன செய்யலாம், கூட்டலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வாரோம். ரைட், அதெல்லாம் நான் பொதுவான விதியாக எழுதப்பட்டுள்ளதை பாருங்கள். a இன் m-ஆம் அடுக்கு தர a இன் n-ஆம் அடுக்கு. அதாவது a என்பது இங்கே வந்து சமனான அடி. அப்படி சமனான 2 அடிகளை கொண்ட வலுக்கள் பெருக்கப்படும் போது அந்த m-ஐயும் n-ஐயும் நான் கூட்டலாக இங்கே விடைக்குரிய வலுவில் காட்டியுள்ளேன். அப்போ a இன் m சக n-ஆம் அடுக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான விதியை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இது சுட்டி விதிகளில் ஒரு விதியாக இருக்கிறது. இந்த விதிகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தொடர்ந்து வரும் வினாக்களை செய்து பார்க்க போகிறோம். பார்ப்போம். இப்போ பாருங்கள், சுருக்கி பெருமானம் காண்க. நாங்கள் ஏற்கனவே விதி ஒன்று படிச்சிருக்கிறோம். அதை வச்சுக்கொண்டு இதை செய்து பார்ப்போம். 2 இன் 3ஆம் அடுக்கு தர 2 இன் 4ஆம் அடுக்கு. அப்போ இங்கே அவதானிக்கலாம், எங்களுக்கு 2 சுட்டி பெருமதிகளிலும் சமனான அடிகள் இருக்கிறதை பார்க்கலாம். அடி வந்து 2, இங்கால 2 இன் 4ஆம் அடுக்கிலும் அடி வந்து 2. அப்போ நாங்கள் இதை ஏற்கனவே கற்றுக்கொண்ட அந்த சுட்டி விதி படித்திருந்தோம். சமனான அடிகள் பெருக்கப்படும் போது அதனுடைய வலுக்களை என்ன செய்து விடலாம், நாங்கள் கூட்டி விடலாம். ஆகவே நான் இங்கே என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், அந்த வலுக்களை நான் கூட்டுகிறேன். 2 இன்
3 சக 4 அந்த வலுக்கள் ரெண்டும் கூட்டுப்படுது. அப்படி கூட்டுப்பட்டால் 10 7ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு பெருமானம் கிடைக்கிறது. 10 7ஆம் அடுக்கை நான் பெருக்கும் போது சுருக்கி பெருமானம் தான் காண சொல்லி பிள்ளைகள் உங்களுக்கு. ஆகவே 10 7ஆம் அடுக்கின்ற பெருமானம் அதாவது 2 7 தடவை பெருக்கும் போது எங்களுக்கு 128. அதாவது 2 7 தடவை நீங்கள் பெருக்கணும். நிறைய மாணவர்கள் பிழையாக இதை பெருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 7 14 போட்டுருவினோம். அந்த விடயம் தவறானது. அவ்வாறு பெருக்குவதை தவிர்த்துக் கொள்ளணும். நல்லா ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேணும். 2 7 தடவைகள் பெருக்க வேணும். அதை நல்லா அவதானித்து விடைய பெற வேண்டும். தொடர்ந்து 3 தர 3 3ஆம் அடுக்குன்னு சொல்லி வினா ஒன்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் 3 என்பது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் கேட்டிருந்தோம். 3 என்ற இலக்கம் பெறும்போது ஒரு இலக்கம் பெறும்போது அதனுடைய வலு 1. அப்போ நாங்கள் இந்த 3 அடுக்கை நான் ஒரு வலு இருக்கிறதாக கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு கூட்டினால் 1 சக 3 என்று எனக்கு கூட்டப்படும். அப்படி கூட்டினா பாருங்கள் 3 4ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு இறுதி விட கிடைக்கிறது. இப்போ இதனுடைய பெருமானத்தை காண்பதாக இருந்தால் 3 4 தடவை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் எங்களுக்கு 81 கிடைக்கும். 3 4 தடவைகள் பெருக்கணும். 3 9 9 3 27 27 திருப்பி ஒரு 3ஆல் பெருக்கணும் 81. தொடர்ந்து பிள்ளைகள் இதில் நிறைய வலு வடிவங்கள் காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் படித்து கொண்ட விடயத்தை இதில் தொடர்படுத்துவோம். 10 4ஆம் அடுக்கு தர 5 2ஆம் அடுக்கு பிறகு ஒரு 2 1ஆம் அடுக்கு தர 5 2ஆம் அடுக்கு. இப்போ இதில் எங்களுக்கு எங்கே சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் இருக்குதுன்னு சொல்லி இருக்கா பார்க்க வேணும். பாருங்கள் இப்போ 2 4ஆம் அடுக்கு 2 1ஆம் அடுக்கு எங்களுக்கு சமனான அடிகளை கொண்ட 2 வலு. அப்போ அது ரெண்டையும் நான் என்ன செய்யலாம், அங்கே படித்து கொண்ட எங்களுக்கு வலு ஒரு சுட்டி விதி ஒன்று படித்திருந்தோம். அதாவது சமனான அடிகள் இருக்கும்போது வலுக்களை கூட்டலாம்னு சொல்லி. அப்போ 4ஐயும் 1ஐயும் நான் இங்கே கூட்டுகிறேன். அப்போ இதை நாங்கள் சேர்ப்பமாக இருந்தால் அந்த வலு சுட்டி விதிப்படி 5 2ஆம் அடுக்கு தர 5 2ஆம் அடுக்கு நான் கூட்டியுள்ளேன். அப்போ 2 2 கூட்டுப்படுது. இவ்வாறு அடுத்ததாக பாருங்கள் 10 4 சக 1 அது 2 5ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கும். தர 5 வலுவில் 2 சக 2 இருக்கிறது அது கூட்டப்பட்டு 5 4ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ மேலதிகமாக 2 5ஆம் அடுக்கு என்பது 32. எங்களுக்கு 2 5 தடவை பெருக்கும் போது 32 கிடைக்கும். அதே போல் 5 4 தடவை பெருக்கும் போது 625. ஏன்னா 5 25 25 தர 5 125 அப்புறம் 125 மீண்டும் 5ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு 625 கிடைக்கும். இப்போ 32 625ஆல் பெருக்கணும். இது நீங்கள் எழுதி பெருக்குவீங்களாக இருந்தால் எங்களுக்கு 20,000 என எங்களுக்கு விடை கிடைக்கும். தொடர்ந்து சுருக்கலை மேற்கொள்வோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் எண் பெருமானங்களை வைத்துக்கொண்டு அதில் பெருமானங்கள் கண்டுபிடித்து பார்த்துருந்தோம். இப்போ அச்சர கணிதம் தொடர்பான வினாக்கள் இதில் வருது. எக்ஸின் 4ஆம் அடுக்கு தர எக்ஸின் 2ஆம் அடுக்கு. இதை நாங்கள் ஏற்கனவே படித்த விதியை இதில் பாய்ப்பமாக இருந்தால் சமனான அடிகள் தெரியுதுன்னு பார்த்தா அங்கே சமனான அடிகளாக எக்ஸ் இருக்கிறது. அப்போ வலுக்களை எங்களால் கூட்ட முடியும். அப்போ அதன்படி எக்ஸின் வலு என்னென்று வரப்போது 4ஐயும் 2ஐயும் கூட்டுவதாக அமையும். அப்போ எக்ஸின் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு வினா. ஏயின் 5ஆம் அடுக்கு தர ஏயின் 3ஆம் அடுக்கு. இங்கேயும் நாங்கள் சமனான அடிகள் காணப்படுகிறது ஏ. ஆகவே அதனுடைய வலுக்களை எங்களுக்கு கூட்ட முடியும். அப்போ ஏ 5 சக 3. அப்போ எங்களுக்கு இறுதி பெருமானமாக ஏயின் 8ஆம் அடுக்கு எனக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள் 2 ஏயின் 5ஆம் அடுக்கு தர ஏயின் 2ஆம் அடுக்கு. இதில் பிள்ளைகள் பாருங்கள், இதில் நான் முதல்ல இந்த 2 ஏயின் 5ஆம் அடுக்கு என்பதை 2 தர ஏயின் 5ஆம் அடுக்குன்னு சொல்லி விரித்து எழுதியுள்ளேன். இவ்வாறு விரித்து எழுதினால் ஒரு நன்மை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக எங்கெங்கே அந்த உறுப்புகள் இருக்குது, என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இலகுவாக இனங்காண முடியும். அப்போ இங்கே எங்களுக்கு ஏயின் 5ஆம் அடுக்கும் ஏயின் 2ஆம் அடுக்கும் சமனான அடிகளை கொண்ட சுட்டிகள் அங்கே எங்களுக்கு தெரியுது. அப்போ இதில் பாருங்க அடுத்த கட்டம் 2 அந்த சமனான அடிகளை கொண்ட சுட்டிகள் எங்களுக்கு இருக்கிறபடியால் அதனுடைய வலுக்களை நான் என்ன செய்யலாம், கூட்டுகிறேன். அப்போ 5 2 கூட்டலாக காட்டியுள்ளேன். இப்பொழுது 2 தர ஏயின் 7ஆம் அடுக்கு சொல்லி எங்களுக்கு பெறுமதியை எடுக்கலாம். 2 தர ஏயின் 7ஆம் அடுக்கு என்பதை நான் வழமையாக 2 ஏயின் 7ஆம் அடுக்குன்னு சொல்லி அந்த தரவை விட்டுட்டு சேர்த்து எழுதலாம். தொடர்ந்து பாருங்கள் 4 பியின் 3ஆம் அடுக்கு தர 2 பியின் 4ஆம் அடுக்கு. இங்கேயும் எங்களுக்கு ஒரே அடி அதாவது சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் இங்கேயும் இருக்கிறது. அதுக்கு முதல் நாங்கள் இதை விரித்து எழுதல் வேண்டும். அப்போ 4 தர பியின் 3ஆம் அடுக்கு தர 2 பியின் 4ஆம் அடுக்கு என்பதை நான் விரித்து எழுதியுள்ளேன். பாருங்கள் 2 தர பியின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ள நாங்கள் சமனான அடிகளை கொண்ட
வலுக்கள் இருக்கான்னு பார்த்தால் எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாருங்கள், நான் 4ஐயும் 2ஐயும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஏன்னா அது இலக்கங்கள், அது பெருக்கலுக்கு வசதியாக நாங்கள் அதை பக்கத்தில் எழுதியுள்ளேன். சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் 2ஐயும் ஒரே தடவையில் பக்கத்தில் வரக்கூடிய மாதிரி நாங்கள் எழுதி கொள்வோம். இப்போ நாங்கள் பெருக்குவோமா இருந்தால் 4 2 8 அது எண்கள் பெருக்கப்பட்டுச்சு. இப்போ சமனான அடிகளை கொண்ட வலுக்களை பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்யலாம், அதனுடைய சுட்டிகளை அது மேல்களை எங்களுக்கு கூட்ட முடியும். அப்போ 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் பாருங்கள் எங்களுக்கு 8 தர பியின் 7ஆம் அடுக்கு. அப்போ இதை நான் சேர்த்து எழுதி விடலாம், 8 பியின் 7ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இங்கே பாருங்கள், எக்ஸின் 5ஆம் அடுக்கு தர வையின் 2ஆம் அடுக்கு, பிறகு ஒரு எக்ஸின் 2ஆம் அடுக்கு, பிறகு தர வையின் 5ஆம் அடுக்கு. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது சமனான அடிகளை கொண்ட வலு வடிவங்கள் இருக்கா என்று சொல்லி பார்த்தால் இருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் பாருங்கள், எக்ஸின் 5ஆம் அடுக்கும் எக்ஸின் 2ஆம் அடுக்கும் அந்த சமனான அடிகளை கொண்ட வலு வடிவங்கள். ஆகவே அதை நான் கூட்டலாக கொண்டு வரேன். அப்போ எக்ஸின் 5 சக 2 என்று சொல்லி வலுவில் கூட்டப்படுகிறது. தர இந்த தர தான் இது வெளில வந்திருக்குது. அடுத்த வையின் 2ஆம் அடுக்கும் வையின் 5ஆம் அடுக்கே நான் அவ்வாறு வலுக்களை கூட்டலாக காட்டலாம். இப்பொழுது சுருக்குவமாக இருந்தால் எக்ஸின் 5 2 கூட்டப்பட்டு 7ஆம் அடுக்கு தர வையில் 2 5 கூட்டப்பட்டு வையின் 7ஆம் அடுக்கு. தொடர்ந்து எக்ஸின் 7ஆம் அடுக்கு வையின் 7ஆம் அடுக்கு என்பதை நாங்கள் எக்ஸின் 7 வையின் 7 என இதனை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இதில் தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. 5இன் ஒரு வலு வார மாதிரியான இடம் காட்டப்பட்டுள்ளது. தர 5இன் 6ஆம் அடுக்கு தர 5இன் 10ஆம் அடுக்கு. இதில் வெட்டு கூட்டை நிரப்பணும். அப்போ வெட்டு கூட்டு பொருத்தமான பெறுமதியை நாங்கள் விட போகிறோம். யோசிங்கள், 5இன் 6ஆம் அடுக்குடன் அதாவது 6ஓட என்ன பெறுமதியை கூட்டும் போது எங்களுக்கு 5இன் 10ஆம் அடுக்கு கிடைக்கும் என்று யோசிக்க வேணும். ஆகவே அதில் என்ன பெறுமதி வரலாம், எங்களுக்கு 4. அப்போ தான் எங்களுக்கு விதியின்படி சமனான அடிகள் 5 5 இருக்கிறது. ஆகவே வலுக்களை கூட்டணும். அப்போ 4 6 10 என எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இன்னொரு வினாவை பாருங்கள். இது எக்ஸின் 8ஆம் அடுக்கு தர எக்ஸின் ஒரு வலு வர வேணும். தர எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் எக்ஸின் 15 என சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது. ஆகவே இந்த வலுக்களை கூட்டும் போது எங்களுக்கு 15 பெறக்கூடிய மாதிரி தான் இந்த வலுக்கள் அமைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு 8 4 12 இருக்குது, வலு ஏற்கனவே 12 இருக்குது. ஆகவே இன்னும் எங்களுக்கு ஒரு 3 வலுவாக வந்திருக்க வேணும். ஆகவே இந்த எக்ஸின் வலுவாக எனக்கு 3 பெறப்படல் வேண்டும். ஆக இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு விதியின்படி சமனான அடிகள் எல்லாத்திலும் இருக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி. ஆகவே வலுக்கள் எல்லாம் கூட்டப்படும் போது 8 3 11 11 4 15 என சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கலாம். தொடர்ந்து 3இன் 6ஆம் அடுக்கு தர 3இன் ஒரு வலு வர வேணும். விட வந்து 3இன் 10ஆம் அடுக்குன்னு சொல்லி பெறப்படுகிறது. அதாவது 6ஓட இதை கூட்டும் போது எங்களுக்கு 10ஆம் அடுக்கு கிடைக்கும் 4. ஆகவே 3இன் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு அந்த வலு கிடைக்கிறது. தொடர்ந்து அதே போல மேலும் சில வினாக்கள் இருக்கிறது. ஏயின் பிஆம் அடுக்கு தர ஏயின் ஒரு அடுக்கு வருகிறது. ஆனால் பெறப்பட்ட விடையை பாருங்கள் மாணவர்களே, ஏயின் பி சக சி சொல்லி எங்களுக்கு வலு கிடைத்திருக்கு. அப்போ இதில் என்ன பெருமானம் வந்திருக்க வேணும், சி என்ற பெருமானம் இதில் வந்திருக்க வேணும். அப்பொழுதுதான் எங்களுக்கு சமனான அடிகள் இருக்கும்போது வலுக்களை கூட்டும் போது பி சக சி சொல்லி எனக்கு இறுதி விடை இங்கே கிடைக்கும். அதே போன்று அடுத்ததும் அதே போலதான் சமனான அடி இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸின் வையாம் அடுக்கு ஒரு வலு வடிவம் காட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு வலு வடிவம் எக்ஸின் ஒரு அடுக்கு உங்களை வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது. விடையை பார்த்தால் எக்ஸின் 2y என காட்டப்படுகிறது. அதாவது இந்த வையும் இன்னொரு பெருமானமும் கூட்டுப்பட்டுத்தான் எனக்கு எக்ஸின் 2y கிடைக்கிறது. அப்படின்னு சொல்ல இதில் வலு என்ன இருந்திருக்க வேண்டும், எங்களுக்கு y ஒன்று இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு வையும் இந்த வையும் கூட்டுப்பட்டு என்ன வந்திருக்கலாம் 2y என்று சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைத்திருக்க முடியும். பாருங்க, இதில் வினாவை ஏயின் பிஆம் அடுக்கு தர ஏயின் சிஆம் அடுக்கு சமன் ஏயின் 6ஆம் அடுக்கு அப்படின்னு தொடர்பொண்டு தந்திருக்கணும். அப்படி ஒன்று இருக்கும்போது பிக்கும் சிக்கும் பொருத்தமான நேர் நிறை எண்கள் அனைத்தையும் எழுதுக அப்படின்னு சொல்லி வினா ஒன்று கேட்கப்படுகிறது. அதாவது என்ன அர்த்தம் இல்லை விளங்கிக் கொள்றோம்னு சொன்னால், சமனான அடிகள் இருக்கு பாருங்கள், ஏயின் பிஆம் அடுக்கு ஏயின் சிஆம் அடுக்கு சமனான அடிகள் ஏ. அப்போ சமனான அடிகள் கொண்ட 2 வலுக்கள் பெருக்கப்பட்டு ஏயின் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் பெறப்படுது. அப்போ இந்த 6ஆம் அடுக்கு எவ்வாறு பெறப்பட்டிருக்கலாம், அந்த பியும் சியும் கூட்டுப்பட்ட பெருமானங்கள்லாம் அந்த 6. இப்போ இந்த 6 என்று வரக்கூடிய 6 என்ற பெருமானம் வரக்கூடிய, அதாவது கூட்டுத்தொகை 6ஆக வரக்கூடிய 2 பெருமானங்கள் நேர் நிறை எண்கள், அதைத்தான் நாங்கள் எழுத சொல்லி இதில் கேள்வியாக கேட்கிறோம்.
அப்போ எங்களுக்கு பாருங்கள் பியின் பெருமானம் வந்து 1 ஆகவும் சியினுடைய பெருமானம் 5 ஆகவும் நாங்கள் கொள்ளலாம். ஏன்னா நேர் நிறையங்களை தான் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். அப்போ பிக்கு 1 எடுத்தால் சிக்கு 5, அப்பொழுது எங்களுக்கு 6 என்ற பெருமானம் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு பெருமானம் பார்த்தா பாருங்கள் பி சமன் 1 சி சமன் 5 என நாங்கள் அந்த நேர் நிறையன்களை எடுத்து கூறலாம். பாருங்கள் இங்கே பிக்கு 2 என்ற பெருமானத்தையும் சிக்கு 4 என்ற பெருமானத்தையும் வழங்கி இந்த தொடர்பை நாங்கள் சரியாக பெறலாம். அப்போ பிக்கு 2 பெருமானமும் சிக்கு 4 பெறப்படும் போதும் எங்களுக்கு பியும் சியும் கூட்டுப்பட்டு 6 என்ற பெருமானம் பெறும். ஆகவே பெருமானங்களை பாருங்கள் பி 2 ஆகும் போது சி 4 என்ற பெருமானத்தை எடுக்கிறது. இதே போல பாருங்கள் பிக்கு பெருமானம் 3 ஆகவும் சிக்கு பெருமானம் 3 ஆகவும் எடுத்துக்கொண்டும் எங்களுக்கு 6 என்ற பெருமானத்தை பெறலாம். ரெண்டும் கூட்டுப்பட்டு பாருங்கள். அப்போ பி சமன் 3 சி சமன் 3 என்ற நேர் நிறைய எண்களை நாங்கள் பிக்கும் சிக்கும் எடுத்து கூறலாம். மேலும் பிக்கு 4 என்ற பெறுமதியையும் சிக்கு 2 என்ற பெறுமதியையும் கொடுத்தும் எங்களுக்கு 6ஆம் அடுக்கை நாங்கள் பெறலாம். ஆகவே இங்கே வந்து பெருமானங்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? பி சமன் 4 என்றும் சி சமன் 2 என்றும் எங்களுக்கு நேர் நிறையங்களை எடுத்து கூறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பெருமானங்களை எங்களுக்கு கொடுக்கலாம். மேலதிகமாக பிக்கு 5 என்ற பெறுமதியையும் சிக்கு 1 என்ற பெறுமதியையும் எடுத்தாலும் எங்களுக்கு ஏயின் 6ஆம் அடுக்கு என்ற பெறுமதி எங்களுக்கு கூட்டலாக பெறலாம். இப்பொழுது பாருங்கள் எங்களுக்கு பிக்கும் சிக்கும் பி சமன் 5 சி சமன் 1 என்ற பெறுமதி கிடைக்கலாம். இவ்வாறான சாத்தியமான நேர் நிறையன்கள் எங்களது பிக்கும் சிக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள் சமனான அடிகளை கொண்ட வலுக்களை வகுத்தல் தொடர்பாக நாங்கள் கற்க உள்ளோம். இப்பொழுது அந்த உதாரணத்தை நோக்கி கொண்டு இதனுடைய விதிகளை நாங்கள் பெறப்போகிறோம். இப்பொழுது 3ன் 5ஆம் அடுக்கு அரண 3ன் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி இருக்கும்போது நான் அதனை 3ன் 5ஆம் அடுக்க தொகுதியிலும் 3ல் 2ஆம் அடுக்கை பகுதியிலுமாக எழுதலாம் வகுத்தல் என்றபடியால். இதை நான் எங்களுக்கு தெரிந்த அடிப்படை விடயம், அதாவது சுட்டி விடயத்தின் அடிப்படையில் நான் எவ்வாறு விரித்து எழுதலாம்? 3ன் 5ஆம் அடுக்கு என்பதை 5 தடவை 3ஐ பெருக்குவதாக சொல்லலாம். அதே போல 3ன் 2ஆம் அடுக்கு என்பதையும் 2 தடவை 3ஐ பெருக்குவதாக காட்டியுள்ளேன். இப்பொழுது பாருங்கள் வகுத்தல் என்றபடியால் 3 3ஆல் வகுபடுகிறது. இன்னும் ஒரு 3 மேலே இருக்கிற தொகுதியில் இருக்கிற இன்னொரு 3ஆல் வகுபடுகிறது. இப்போ எனக்கு விடையாக 3 தர 3 தர 3 என பெருமானம் கிடைக்கிறது. இது வந்து 3 தடவை பெருக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை நான் 3ன் 3ஆம் அடுக்குன்னு சொல்லி வலுவடிவில் காட்டலாம். ரைட், இதை அப்படியே வச்சுக்கொண்டு இன்னொரு உதாரணத்தை நோக்குவோம். பாருங்கள், இப்போ ஏயின் 4ஆம் அடுக்கு அரண ஏயின் 2ஆம் அடுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை எவ்வாறு காட்டலாம்? இதையும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வலுவடிவில் இந்த வலுவடிவில் இருக்கிறத வகுத்தல் வடிவில் காட்டக்கூடியதாக இருக்கும் பின்ன வடிவில். இப்போது நாங்கள் விரித்தெழுவதாக இருந்தால் ஏயின் 4ஆம் அடுக்கு என்பது ஏ 4 தடவை பெருக்கப்படுகிறது, ஏயின் 2ஆம் அடுக்கு என்பது ஏ 2 தடவை பெருக்கப்படுகிறது. அப்போ இங்கே வந்து பாருங்கள் ஏ நான் வகுக்கிறேன், ஏயால் வகுக்கிறேன். அப்போ தொகுதியிலும் ஒரு ஏ வகுக்கப்படுகிறது. மீண்டும் தொகுதியிலும் பகுதியிலும் நான் ஏயால் வகுத்துள்ளேன். இப்போ எங்களுக்கு கிடைக்க போகிறது ஏ தர ஏ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் ஒன்று கிடைக்கிறது. இப்பொழுது ஏ தர ஏ என்பது ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது உதாரணமாக பார்த்திருந்தோம். 3ன் 5ஆம் அடுக்கு 3ன் 2ஆம் அடுக்கு வகுக்கும் போது 3ன் 3ஆம் அடுக்கு என்று பெருமானம் கிடைக்கிறது. ஏயின் 4ஆம் அடுக்கு அரண ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி வகுக்கும் போது ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைச்சிருக்கிறது. இப்போ இது ரெண்டையும் நாங்கள் ஒப்பு நோக்கும் போது பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் 2 உதாரணங்களிலும் இருக்கிற இந்த பெருமானங்களையும் விடைக்கு வந்த பெருமானங்களையும் பாருங்கள். இதில் 5ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு இருக்குது, விடை வந்து 3ஆம் அடுக்கில் வருது. இங்கே வந்து 4ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு இருக்கிறது, விடை வந்து 2ஆம் அடுக்குன்னு வந்திருக்கிறது. அப்போ இந்த வலுக்கள் இந்த பெருமானங்களை பார்க்கும்போது 5லேருந்து 2 கழித்தால் 3, அதே போல் இங்கே 4லேருந்து 2 கழித்தா 2. ஆக எங்களுக்கு என்ன விளங்க போகிறது? இப்போ இதிலேருந்து எங்களுக்கு இப்படி வகுத்தல் வரும்போது சமனான அடிகளை கொண்ட 2 வலுக்களை நாங்கள் வகுத்தலாக காட்டும்போது அதனுடைய வலுப்பெருமானங்களை என்ன செய்யலாம்? கழித்தலாக கொள்ளலாம். அதுதான் எங்களுடைய அடுத்ததாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சுட்டி விதி. இது இன்னொரு பொதுவான விதி. திருப்பியும் பாருங்கள், ஒரு ஏயின் எம்மாம் அடுக்கு அரண ஏயின் எண்ணாம் அடுக்கு, அதாவது 2 சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் வகுக்கப்படுகிறது. அப்படி வகுக்கும் போது அதனுடைய வலுக்களின் பெருமானங்கள் என்ன செய்யப்படலாம்? கழிக்கப்படலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மேலே தொகுதியில் உள்ள வலுவின் பெருமானத்தில் இருந்தால் பகுதியில் இருக்கிற வலு வந்து கழிக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எம்மில் இருந்து தான் என்ன கழிக்கிறதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அதை சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
தொடர்ந்து இது தொடர்பான வினாக்களை பார்ப்போம். சுருக்குக. 3/4 அடுக்கு அரண 3/1 அடுக்கு. அப்போ அங்கே வகுத்தல் வருகிறது, சமனான அடிகள் காணப்படுகிறது. ஆகவே என்ன செய்யலாம், எங்களுக்கு வலுக்களை கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3/4 சய 1 அடுக்குன்னு சொல்லி நாங்கள் கழிக்கிறோம். இப்போ கழிப்பமாக இருந்தால் எங்களுக்கு 3/3 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பிரமாணம் கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த உதாரணம் ஒன்று பார்ப்போம். பாருங்கள், 12/7 அடுக்கு அரண 12/6 அடுக்கு. இதில் சமனான அடிகள் காணப்படுகிறது 12. ஆகவே நாங்கள் வகுக்கும் போது என்ன செய்யலாம், வலுக்களை கழிக்கலாம். அப்போ 12/7 அடுக்கு அரண 12/6 அடுக்கு என்பது எவ்வாறு எழுதப்படலாம், 12/7 சய 6ன்னு சொல்லி வலுக்களை கழித்தலாக காட்டலாம். அப்போ எங்களுக்கு பெருமானம் பாருங்கள் 12/1 அடுக்கு, 12/1 அடுக்குன்னு கிடைக்கும். இதை நாங்கள் 12 என்றும் காட்டலாம். அதை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் படித்துள்ளோம், அதனை கவனத்தில் கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த இன்னொரு உதாரணம் பாருங்கள். y/8 அடுக்கு அரண y/3 அடுக்கு. இங்கேயும் சமனான அடி வந்து y, வகுத்தல் செய்கை செய்யப்படுகிறது. ஆகவே வலுக்கள் என்ன செய்யப்படலாம், கழிக்கப்படலாம். ஆக y/8 அடுக்கு சய 3 அடுக்கு அது வந்து கழிக்கப்படுகிறது. அப்போ கழித்தமான எங்களுக்கு y/5 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெறுமதி கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள், இதில் a/15 அடுக்கு அரண a/5 அடுக்கு. அப்போ இதில் வகுத்தலை தான் நாங்கள் பின்ன வடிவிலையில் காட்டப்பட்டுள்ளது. அங்கேயும் நாங்கள் வகுத்தல் தான் செய்கிறோம். இப்பொழுது இதை நாங்கள் எவ்வாறு காட்டலாம், வகுத்தல் செய்கை, சமனான அடி a இருக்கிறது. ஆகவே வலுக்களை கழிக்கிறோம். அப்போ வலுக்கள் வந்து பாருங்கள், மேலே தொகுதியில் இருக்கிற வலு 15, கீழே பகுதியில் இருக்கிற வலு வந்து 5. ஆக 15 இருந்து 5 கழிக்கிறோம். அவ்வாறு கழிக்கும் போது எங்களுக்கு a/10 அடுக்கு. பாருங்கள், தொடர்ந்து இதில் சுருக்கல் சில செய்ய போகிறோம். முதலாவது பாருங்கள், 3/4 அடுக்கு அரண 3/1 அடுக்கு. அப்போ நாங்கள் கழித்தால் 3/3 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெறுமதி கிடைக்கும். தொடர்ந்து a/5 அடுக்கு அரண a/2 அடுக்கு. இங்கேயும் நாங்கள் சமனான அடிகள் இருக்கிறபடியால் வகுக்கும் போது நடக்கும், வலுக்கள் கழிக்கப்படும். ஆகவே 5 சய 3ன்னு சொல்லி காட்டியுள்ளேன். அப்போ a/2 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெறுமதி கிடைக்கும். மேலதிகமாக b/2 அடுக்கு கீழே பகுதியில் b என்று போடப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் b/1 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே கழிக்கும் போது எங்களுக்கு பாருங்கள், b/2 அடுக்கு சய 1 என கழித்துள்ளேன். இப்பொழுது b/2 1 கழிப்பட்டு போனால் b/1 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது. பாருங்கள், சுருக்குக. 3/18 அடுக்கு அரண 3/5 அடுக்கு. இங்கேயும் அவதானிக்க வேணும், வகுத்தல் நடக்கிறது. ஆகவே சமனான அடிகள் இருக்கான்னு சொல்லி பார்க்க வேணும். சமனான அடி அப்படி பார்த்தால் எங்களுக்கு சமனான அடி 3 இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வகுத்தல் செய்யும் போது என்ன செய்வோம், வலுக்களை நாங்கள் கழிப்போம். ஆகவே 18 சய 5. அப்போ 3/13 அடுக்குன்னு சொல்லி பெருமானம் கிடைக்கும். மேலதிகமாக பாருங்கள், x/6 அடுக்கு அரண x/4 அடுக்கு. இங்கே நாங்கள் வகுத்தல் செய்கிறோம். அப்போ சமனான அடிகளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தால் சமனான அடிகள் எங்களுக்கு இருக்கிறது, எக்ஸ் என்ற அடி. அப்போ வகுக்கும் போது என்ன செய்வோம், 6ல் இருந்து அங்கே 4 கழிக்க வேண்டி வரும் வலுவில். அப்போ x/6 அடுக்கு சய 4 கழிக்கிறோம். ஆகவே x/2 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது. பெற்றுக்கூட்டை நிரப்புவோம். இதில் பாருங்கள் சில வினாக்கள். 3/12 அடுக்கு அரண 3/6 அடுக்கு. இதில் வந்து பாருங்கள், எங்களுக்கு 3/6 அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு விடை பெறப்படுகிறது. அப்போ நாங்கள் எங்களுக்கு படித்துக்கொண்ட விதியின்படி என்ன செய்வோம், நாங்கள் பெருமானங்களை வலுக்களை கழிப்போம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நாங்கள் வலுக்களை வெட்டுக்கூட்டை நிரப்பியுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே 12 சய 6. இன்னொரு வினா பாருங்கள், 5/8 அடுக்கு அரண 5/2 அடுக்கு. ஆகவே இங்கேயும் என்ன செய்யணும், வகுத்தல் செய்கை வாரபடியால் நாங்கள் வலுக்களை கழிக்க வேண்டி வரும். ஆகவே பாருங்கள் இவ்வாறு போட போகிறோம். இங்கே 8 அடுக்கு, அடுத்த 2 அடுக்கு கழிப்போம். அப்படி கழித்தால் எனக்கு வரக்கூடிய பிரமாணம் 5/6 அடுக்கு. மேலும் பாருங்கள், x/9 அடுக்கு அரண x/7 அடுக்கு. இங்கே வந்து 9 இருந்து 7 கழிக்க வேண்டி வரும். ஆகவே x/9 சய 7 அடுக்கு விட வந்து x/2 அடுக்கு. இவ்வாறு அந்த வகுத்தல் விதியை நாங்கள் இதில் இயன்ற அளவு நாங்கள் ஞாபகத்தில் கொண்டு வந்துள்ளோம். மாணவர்களே, அடுத்ததாக பாருங்கள், சுருக்குக. x/6 அடுக்கு தர x/3 அடுக்கு. அப்போ இது வந்து பெருக்கல் நடக்குது, சமனான அடிகள் இருக்குது xx. ஆகவே நாங்கள் வலுக்களை கூட்ட போகிறோம். பாருங்கள், 6 சக 3 அவ்வாறு கூட்டுவதாக இருந்தால் x/9 அடுக்கு. அதே போல் ரெண்டாவது வினாவை பாருங்கள், x/8 அடுக்கு தர x/4 அடுக்கு தர x/2 அடுக்கு. இங்கேயும் எங்களுக்கு சமனான அடிகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம், xன்னு சொல்லி. ஆனால் எல்லா வலுக்களும் என்ன செய்யப்படுகிறது, பெருக்கலாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே வலுக்களை என்ன செய்ய போகிறோம், நாங்கள் கூட்ட போகிறோம். அப்போ கூட்டுவமாக இருந்தால் பாருங்கள், 8 சக 4 சக 2 என்று அனைத்து வலுக்களும் கூட்டப்படுது. அப்படி கூட்டினால் எங்களுக்கு x/14 அடுக்கு. தொடர்ந்து
எக்ஸின் 12ஆம் அடுக்கு அரண எக்ஸின் 7ஆம் அடுக்கு அங்கே வகுத்தல் தான் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், சமனான அடிகள் இருக்குது எக்ஸ், ஆகவே அடுக்குகளை எங்களுக்கு கழிக்க வேண்டி வரும். அப்போ அதில் பாருங்கள் எக்ஸின் 12ஆம் அடுக்கிலிருந்து 7ஆம் அடுக்கு கழிக்கிறோம். அப்படி கழிப்பமாக இருந்தால் எங்களுக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்கு. தொடர்ந்து பாருங்க எக்ஸின் 18ஆம் அடுக்கு அரண எக்ஸின் 16ஆம் அடுக்கு. அப்போ இங்கே வகுத்தல் செய்கை நடக்கிறது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சமனான அடிகள் இருக்கிறதை அவதானிக்கிறோம். ஆகவே நாங்கள் வலுக்களை நாங்கள் கழிக்க வேண்டி வரும். அப்போ எக்ஸின் 18ஆம் அடுக்கு சய 16ஆம் அடுக்கு. அப்போ எங்களுக்கு எக்ஸின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெறுமதி கிடைக்கிறது. மாணவர்களே, அடுத்த உதாரணமாக பாருங்கள் எக்ஸின் 3ஆம் அடுக்கு தர எக்ஸின் 20ஆம் அடுக்கு கீழ் எக்ஸின் 9ஆம் அடுக்கு காணப்படுகிறது. இதில் மேலே தொகுதி எண்ணில் பாருங்கள் எக்ஸின் 3ஆம் அடுக்கும் எக்ஸின் 20ஆம் அடுக்கும் பெருக்கப்படுகிறது. ஆகவே நான் அதை செய்கிறேன். அப்போ எங்களுக்கு சமனான அடிகள் பெருக்கும் போது வலுக்கள் என்ன செய்யப்படும், கூட்டப்படும். ஆகவே 3ம் 20ம் கூட்டலாக காட்டியுள்ளேன். இப்போ பாருங்கள் மேலே தொகுதி எண்ணில் எக்ஸின் 23ஆம் அடுக்கு வந்துடும். பகுதி எண்ணில் எக்ஸின் 9ஆம் அடுக்கு இருக்கும். இப்பொழுது சமனான அடிகள் கொண்ட 2 வலுக்கள் வந்து வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வகுத்தல் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும், கழிக்க வேணும். ஆகவே பாருங்கள் எக்ஸின் 23 இருந்து எக்ஸின் 9ஆம் அடுக்கு நான் கழிக்கிறேன். அவ்வாறு கழித்தால் எங்களுக்கு எக்ஸின் 14ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு இறுதியாக விடை கிடைக்கிறது. தொடர்ந்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இங்கே எக்ஸின் 6ஆம் அடுக்கு தர எக்ஸின் 3ஆம் அடுக்கு வந்து தொகுதியில் பெருக்கப்படுகிறது. பகுதி எண்ணில் எக்ஸின் 4ஆம் அடுக்கு காணப்படுகிறது. இப்போ நாங்கள் தொகுதி எண்ணில் இருக்கிறத நான் என்ன செய்கிறேன், நாங்கள் படித்துக்கொண்ட விதியின் அடிப்படையில் 2 சமனான அடிகள் இருக்கிறது எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி. ஆகவே வலுக்களை நான் கூட்டியுள்ளேன். 6 சக 3. பகுதி எண்ணில் எக்ஸின் 4ஆம் அடுக்கு அப்படியே நான் வைத்துள்ளேன். இப்பொழுது தொகுதியில் எக்ஸின் 6ஆம் அடுக்கும் 3ஆம் அடுக்கும் கூட்டப்பட்ட எக்ஸின் 9ஆம் அடுக்கு பகுதி எண்ணில் எக்ஸின் 4ஆம் அடுக்கு இருக்கிறது. இப்போ எக்ஸின் 9ஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி அங்கே வகுத்தல் செய்கை நடைபெறுகிறது. ஆகவே நான் பாருங்கள் வகுத்தல் வந்தால் சமனான அடிகள் இருக்கிற காரணத்தினால அதை நான் வலுக்களை என்ன செய்யலாம், கழிப்பேன். ஆகவே 9 சய 4. அப்போ எங்களுக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். அதே போன்று இன்னொரு உதாரணம் பாருங்கள் எக்ஸின் 4ஆம் அடுக்கு தர எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் 6ஆம் அடுக்கு. அப்போ இங்கே வந்து பாருங்கள் மேலே நான் தொகுதியில் கூட்டியுள்ளேன். ஆகவே எக்ஸின் 8ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸின் 6ஆம் அடுக்கு எனக்கு பகுதியில் இருக்கிறது. ஆகவே வகுத்தல் செய்கிறோம். ஆகவே கழிக்க வேண்டி வரும். அப்போ எக்ஸின் 8 சய 6. அப்போ எக்ஸின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்களே இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பாருங்கள் இங்கே தொகுதி எண்ணில் எக்ஸின் 6ஆம் அடுக்கு தர எக்ஸின் 10ஆம் அடுக்கின் கீழ் பகுதி எண்ணில் எக்ஸின் 7ஆம் அடுக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்குன்னு சொல்லி காட்டப்பட்டுள்ளது. இப்போ தொகுதி எண்ணில் நாங்கள் பெருக்குவோம். எக்ஸின் 6 தர எக்ஸின் 10 படியால் அதை நாங்கள் கூட்டலாக போட்டால் 6 சக 10. பகுதி எண்ணில் சமனான அடிகள் இருக்குது எக்ஸ் எக்ஸ். ஆகவே அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், வலுக்களை கூட்டுவோம். ஆகவே 7 சக 3. இப்பொழுது எங்களுக்கு பகுதி எண்ணில் எக்ஸின் 16ஆம் அடுக்கு கீழே எக்ஸின் 10ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கிறது. இப்போ இது ரெண்டும் வகுத்தலாக இருக்கிறபடியால் நான் என்ன செய்யலாம், சமனான அடிகள் கொண்டதாகவும் இருக்கிறது. ஆகவே கழிக்கலாம். அப்போ எக்ஸின் 16ஆம் அடுக்கிலிருந்து எக்ஸின் 10ஆம் அடுக்கு என்ன செய்ய போகிறேன், கழிக்க போகிறேன். பாருங்கள் 16 சய 10. இப்பொழுது எங்களுக்கு எக்ஸின் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள் 3ன் 9ஆம் அடுக்கு தர 3ன் 6ஆம் அடுக்கின் கீழ் 3ன் 5ஆம் அடுக்கு. சமனான அடிகள் கொண்ட 2 வலுக்கள் இருக்கிறது. 3ன் 9ஆம் அடுக்கு தர 3ன் 6ஆம் அடுக்கு. ஆகவே நான் 9ஆம் அடுக்கையும் 6ஆம் அடுக்கையும் என்ன செய்யலாம், அங்கே பெருக்கல் நடக்கிறபடியா அதை கூட்டலாம். பாருங்கள் 3ன் 9 சக 6ன்னு சொல்லி அதன் வலுக்களை கூட்டியுள்ளேன். அப்போ எங்களுக்கு தொகுதியில் 3ன் 15ஆம் அடுக்கு கிடைக்கும். பகுதி எண்ணில் ஏற்கனவே 3ன் 5ஆம் அடுக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆகவே இப்போ வகுத்தல் 3ன் 15 அரண 3ன் 5. அப்போ இங்கே சமனான அடிகள் இருக்கிறது 3 3ன்னு சொல்லி. ஆகவே என்ன செய்யலாம், விதியின்படி நாங்கள் கழிப்போம். 3ன் 15லேருந்து 15ஆம் அடுக்கிலேருந்து 5ஆம் அடுக்கை கழிக்கலாம். அப்படி கழித்தால் எங்களுக்கு 3ன் 10ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். தொடர்ந்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பாருங்கள் எக்ஸின் 6ஆம் அடுக்கு பகுதி எண்ணில் எக்ஸின் 2ஆம் அடுக்கு தர எக்ஸ்ன்னு சொல்லி காட்டப்படுகிறது. இங்கே எக்ஸின் 6ஆம் அடுக்கு தொகுதி எண்ணில் அவ்வாறே இருக்க கீழே பகுதி எண்ணில் சமனான அடிகள் கொண்ட 2 வலுக்கள் இருக்கிறது. எக்ஸின் 2ஆம் அடுக்கு தர எக்ஸின் 1ஆம் அடுக்கு அது. ஆகவே அதன் வலுக்கள் நாங்கள் கூட்டியுள்ளேன் எக்ஸின் 2 சக 1ன்னு சொல்லி. ஆகவே எங்களுக்கு பாருங்கள் எக்ஸின் 6ஆம் அடுக்கு தொகுதி எண்ணில் அப்படியே இருக்க பகுதி எண்ணில் எக்ஸின் 3ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு வலு ஒன்று கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் பகுத்தலாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் சமனான அடி இருக்குது எனக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், அதை வலுக்களை நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள் எக்ஸின் 6 சய 3 ஏண்டா பகுதி எண்ணில் 3 தொகுதி எண்ணில் 6. அப்போ இருக்கிறபடியால் அதை நாங்கள் கழிக்க போகிறோம். அப்போ எக்ஸின் 3ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது. தொடர்ந்து
பாருங்க பியின் 6ஆம் அடுக்கு தர பியின் 5ஆம் அடுக்கு தர பியின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி தொகுதி எண்ணில் வலுக்கள் காட்டப்பட்டுள்ளது. பகுதி எண்ணில் பியின் 4ஆம் அடுக்கு தர பியின் 3ஆம் அடுக்குன்னு சொல்லி காட்டப்பட்டுள்ளது. மேலே தொகுதி எண்ணில் பார்த்தோம்னு சொன்னால் சமனான அடிகள் கொண்ட வலுக்கள் பெருக்கப்படுகிறது. அதே போன்ற பகுதி எண்ணிலும் சமனான அடிகள் கொண்ட வலுக்கள் பெருக்கப்படுகிறதை காணலாம். அப்போ நான் பாருங்கள் தொகுதி எண்ணில் சமனான அடிகள் கொண்ட வலுக்கள் பெருக்கப்பட்டதன் காரணமாக நான் அதை என்ன செய்கிறேன், அந்த வலுக்கள் எல்லாத்தையும் கூட்டலாக காட்டியுள்ளேன். அதே மாதிரி பகுதி எண்ணிலும் நாங்கள் சமனான அடிகள் கொண்ட வலுக்கள் பெருக்கலாக இருக்கிறபடியால் அதனுடைய வலுக்களை நான் கூட்டலாக எழுதிக்கிறேன். அப்போ மேலே வந்து பாருங்கள் எங்களுக்கு வரப்போகுது பியின் எத்தனையாம் அடுக்கு வரும் 6 5 11 11 2 13. கீழே பகுதி எண்ணில் 4 3 7. இப்போ இது வந்து ஒரு வகுத்தல் செய்கையாக இருக்கிறபடியால் நான் என்ன செய்வேன், கழித்தலாக காட்டுவேன். அப்போ பாருங்கள் பியின் 13 7 என சொல்லி வலுக்களை எங்களுக்கு கழிக்கலாம். அப்போ பெருமானம் எனக்கு பியின் 6ஆம் அடுக்கு அப்படி பெருமானம் எனக்கு கிடைக்கிறது. பாருங்கள் தொடர்ந்து இப்பொழுது மறைச்சுட்டி என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து கற்க போகிறோம் பிள்ளைகளே. பாருங்கள் விளக்கத்தை பார்ப்போம். இப்போ 4ன் 2ஆம் அடுக்கை நான் 4ன் 3ஆம் அடுக்கால் வகுப்பதாக இதில் காட்டியுள்ளேன். எங்களுக்கு நாங்கள் போய் கற்றுக்கொண்ட அடிப்படையான விடயத்திலிருந்து 4ன் 2ஆம் அடுக்கு என்றால் என்னென்று நாங்கள் எழுதலாம், 4 தர 4 சொல்லி எழுதலாம். 4ன் 3ஆம் அடுக்கை நான் பகுதி எண்ணில் 4 தர 4 தர 4 சொல்லி 3 தடவை பெருக்கலாக காட்டியுள்ளேன். இப்பொழுது நான் இதை வகுத்தல் செய்வனாக இருந்தால் பாருங்கள் 4 4 4ஆல் வகுபட்டு போயிடும். இன்னும் ஒரு 4 நாங்கள் 4 பிரிக்கலாம், தொகுதியிலும் பகுதியிலும் பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது எனக்கு பாருங்கள் எனக்கு 1/4 சொல்லி பெருமானம் கிடைக்கிறது. இதே விடயத்தை நான் இன்னொரு வகையாகவும் நான் நோக்கலாம் பிள்ளைகள். பாருங்கள் 1/4 அது 1/4 1ஆம் அடுக்குன்னு சொல்லி நான் போட்டுள்ளேன். இந்த 4/2 4/3 என்ற விடயத்தை பாருங்கள் நான் இன்னொரு வகையாகவும் நான் எடுத்து கூறலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு விதி ஒன்று படித்திருக்கிறோம். இவ்வாறு சமனான அடிகள் கொண்ட வலுக்கள் வந்து வகுத்தல் செய்யும் போது நாங்கள் என்ன செய்யலாம், அதனுடைய வலுக்களை எங்களுக்கு என்ன செய்யலாம், கழிக்கலாம். ஆகவே அதன்படி பாருங்கள் 4 2 3 என கழிபடும். இது நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விதி. ஏன்னா சமனான அடிகள் வந்து வகுத்தல் வரும்போது அதனுடைய வலுக்களை நாங்கள் கழிப்போம். அப்போ 2 3 அவ்வாறு கழித்தால் எங்களுக்கு 4ன் 1ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்குது. 2 இருந்தால் 3 கழிக்கணும். ஆகவேதான் 4ன் 1ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு பெருமானம் கிடைக்குது. தொடர்ந்து மாணவர்களே பாருங்கள் இப்பொழுது ஏயின் 3ஆம் அடுக்கு அரண ஏயின் 5ஆம் அடுக்குன்னு சொல்லி நோக்குவோம். நோக்கினா பாருங்கள் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் முதல் சொன்ன விடயத்தின்படி இங்கே ஏ 3 தடவை பெருக்கிறோம். கீழே வந்து பகுதியில் ஏயின் 5ஆம் அடுக்குன்றபடியாக 5 தடவை பெருக்கி உள்ளோம். இப்போ இங்கேயும் நாங்கள் வகுத்தலை செய்வோமாக இருந்தால் இவ்வாறு ஏஆல் நாங்கள் பகுதியிலும் தொகுதியிலும் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தொகுதியில் பாருங்கள் ஏ 1/கீழ் ஏ தர ஏ அது வந்து 1/கீழ் ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கிறது. இதே விடயத்தை நான் விதியை பாவித்தும் நாங்கள் விடையை எடுக்கலாம். அதாவது ஏயின் 3ஆம் அடுக்கு அரண ஏயின் 5ஆம் அடுக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், சமனான அடிகள் இருக்கிறபடியால் நான் கழிப்பேன் வலுக்களை. அப்போ 3 5 அவ்வாறு கழித்தால் எனக்கு ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி பெருமானம் கிடைக்கிறது. அப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வர போகிறோம். எப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு 2 தொடர்பு பார்த்துருந்தோம். 4ல் 2ஆம் அடுக்கு கீழ் 4ல் 3ஆம் அடுக்கு என்றதை வச்சு கொண்டு பார்க்கும்போது எனக்கு 2 விடை கிடைத்தது. 1/4 1ஆம் அடுக்கு புறம் 4ன் 1ஆம் அடுக்குன்னு சொல்லி 2 விடை கிடைத்தது. அதிலிருந்து நான் எடுக்கக்கூடிய முடிவு 4ன் 1ஆம் அடுக்கு என்பது 1/4 1ஆம் அடுக்குக்கு சமன். ஏனென்றால் ரெண்டுமே ஒரே வினாவுக்கு 2 விதமான விடைகள், அதாவது விடை உண்டு ஆனால் எழுதப்பட்ட வடிவம் வேறு. 2 விதமான வடிவங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அது ரெண்டும் சமன் என்ற முடிவுக்கு நான் வரேன். அதே போல் இன்னொரு உதாரணமும் பார்த்துருந்தோம். அதாவது அச்சர கணிதத்தை வச்சுக்கொண்டு ஏஐ வைத்துக்கொண்டு பார்த்துருந்தோம். அங்கேயும் 1/கீழ் ஏயின் 2ஆம் அடுக்கு ஒரு விடையும் ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி இன்னொரு விடையும் பெறப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த 2 விடையுமே ஒரே வினாவுக்காக பெறப்பட்ட விடைகள், ஆனால் எழுதப்பட்ட வடிவம் வேறு. ஆகவே 2 பெருமானம் சமன் என்றபடியாக அது 2ஐயும் சமன் என்று நான் எழுதி காட்டி உள்ளேன். அப்போ இதில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க 4ன் 1ஆம் அடுக்கை 1/4 1ஆம் அடுக்குன்னு காட்டலாம். ஏயின் 2ஆம் அடுக்கை 1/கீழ் ஏயின் 2ஆம் அடுக்குன்னு காட்டலாம். ஆக எங்களுக்கு விளங்குற இதிலேருந்து எடுக்கக்கூடிய பொது விதி என்னன்னு சொன்னால் ஒரு எண்ணுக்கு மறை வலு ஒன்று வரும்போது அந்த மறை வலுவை நான் 1ன் கீழ் என்று எழுதுவதாக இருந்தால் 1 கீழ் என்று எழுதுவமாக இருந்தால் அந்த மறை வலு நேர் வலுவாக மாற்றப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். ரைட். அப்போ ஒரு மறைவலு நேர் வலுவாக மாற்றப்பட வேண்டும்னு சொன்னால் அது வந்து நிகர்மாறாக எழுதப்படும். 1ன் கீழ் ஏயின் எம்மாம் அடுக்குன்னு எழுதும் போது பாருங்கள் இந்த மறை எம்மாம் அடுக்கு வந்து இங்கே நேர் எம்மாம் அடுக்காக மாறி இருப்பதை பார்க்கலாம். இந்த விதி வந்து மறைச்சுட்டி நேர்ச்சுட்டியாக மாற்றுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற விடயம். தொடர்ந்து பாருங்கள் வினா வந்து மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றுக நேரடியான வினா.
அப்போ 5 சயம் 3ஆம் அடுக்கு பாருங்க நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்றினா 1 5 3ஆம் அடுக்கு பாருங்க எக்ஸின் சய 6ஆம் அடுக்கு இதை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் 1 எக்ஸின் 6ஆம் அடுக்கு தொடர்ந்து ஏயின் மறை 4ஆம் அடுக்கை நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்றுவோமாக இருந்தால் அங்கேயும் 1 ஏயின் 4ஆம் அடுக்கு நாங்கள் நேரடியாக விதியை பாவித்துள்ளோம் அதான் 1 என்று போடும்போது எங்களுக்கு மறைச்சுட்டி நேர்ச்சுட்டியாக மாறுகிறது மேலும் 1 எக்ஸின் சய 4 இது ஏற்கனவே கீழே பகுதி எண்ணில் மறைச்சூட்டியில் இருக்குது அப்போ இதை நாங்கள் நேர்ச்சூட்டிக்கு மாற்றும் போது அதை நாங்கள் மேலே கொண்டு போவோம் அதாவது மாறி தொகுதிக்கு கொண்டு போகும்போது எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி நேர்ச்சூட்டிக்கு மாறுவதை அவதானிக்கலாம் அதாவது நாங்கள் ஏற்கனவே தொகுதி எண்ணில் இருக்கிறத பகுதி எண்ணை கொண்டிருக்க மறைச்சூட்டியாக இருந்தது நேர்ச்சூட்டியாக மாறுது இப்போ மாறி பகுதி எண்ணில் மறைச்சூட்டியாக இருக்கிறத மேலே கொண்டு போது அது மேலே அதாவது தொகுதி எண்ணுக்கு மாற்றுற மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி நேர்ச்சூட்டிக்கு மாறுவதை அவதானிக்கலாம் பாருங்கள் இங்கே 1 7 சயம் 3ஆம் அடுக்கு அப்போ அதை நாங்கள் நேர்ச்சுட்டியில் சொல்லுவோமா இருந்தால் 7 3ஆம் அடுக்கு அது நாங்கள் பாருங்க மேலே கொண்டு போகும்போது எங்களுக்கு நேர்ச்சுட்டியாக மாறுகிறது பாருங்க இது தொடர்ந்து மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றுக ஆனால் இதில் 5 எக்ஸின் மறை 4ஆம் அடுக்குன்னு சொல்லி தரப்பட்டுள்ளது இதுக்கு வந்து எக்ஸின் 4ஆம் அடுக்கு அதாவது எக்ஸின் மறை 4ஆம் அடுக்கு தான் இங்கே மறைச்சுட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கு அந்த 5க்கு எந்தவித மறைச்சுட்டி கிடையாது அப்போ பாருங்கள் இதில் நான் எப்படி எழுதுறேன்னு சொன்னால் முதல் நான் பிரித்து எழுதியுள்ளேன் அதாவது பெருக்கமாக விரித்து காட்டியுள்ளேன் 5 தர எக்ஸின் மறை 4ஆன்னு சொல்லி அப்போ இதில் எதை நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்ற வேணும் எக்ஸின் 4ஆம் அடுக்கை மட்டும் நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்றினா போதும் எக்ஸின் 4ஆம் அடுக்கு நேர்ச்சுட்டிக்கு வரும்போது 1 எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும் இதை நாங்கள் இப்போ பெருக்குவமாக இருந்தால் I1 5 அப்போ 5 எக்ஸின் 4ஆம் அடுக்கு தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்கள் இதே போல வினாதான் இதுவும் 3 ஏயின் மறை 2ஆம் அடுக்குன்னு சொல்லி இருக்கிறது இங்கே மறைச்சுட்டியை நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்ற போகிறோம் அப்போ நாங்கள் போடுறோம் பாருங்க 3 தர ஏயின் மறை 2ஆம் அடுக்கு அப்போ இதில் இந்த மறை 2ஆம் அடுக்கை தான் நான் மறைச்சுட்டியில் இருக்கிறபடியால் அதைத்தான் நாங்கள் நேர்ச்சுட்டியாக மாற்ற வேணும் அப்போ 3 தர 1 ஏயின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி நான் மாற்றியுள்ளேன் பாருங்கள் நேர்ச்சுட்டியாக இப்போ 3 கீழே ஏயின் 2ஆம் அடுக்கு பகுதி எண்ணில் கிடைக்கிறது இன்னொரு வினா ஒன்றை பார்ப்போம் பாருங்கள் 2 தர ஏ தர பியின் மறை 2ஆம் அடுக்கு அந்த ஏபிக்கு முழுவதும் 2ஆம் அடுக்கு முழுவதும் மறை 2ஆம் அடுக்கு போடப்பட்டுள்ளது அப்போ நான் பாருங்கள் இதில் 2 தர ஏபியின் மறை 2ஆம் அடுக்கு நான் பிரித்து எழுதியுள்ளேன் இப்போ அதுக்கு மட்டும் அதை மட்டும் நான் நேர்ச்சுட்டியாக மாற்றுகிறேன் அப்போ 1 ஏபியின் முழுவதும் 2ஆம் அடுக்குன்னு வந்து அப்படியே மறை 2 இருக்கிறபடியாக அவ்வளோத்தையும் நான் நேர் 2ஆக மாற்றுறேன் அப்போ 1 ஏபியின் முழுவதும் 2ஆம் அடுக்குன்னு அப்படியே எங்களுக்கு நேர்ச்சுட்டிக்கு மாறுது இப்போ பெருக்குவனாக இருந்தால் 2 கீழே பகுதியில் ஏபியின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கிறது தொடர்ந்து பாருங்க சுருக்கி விடையை நேர்ச்சுட்டியில் தருக இப்போ நாங்கள் படித்துக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு இதை சுருக்கி நாங்கள் விடையை நேர்ச்சுட்டியில் கொடுக்க போகிறோம் இப்போ இதில் பாருங்கள் மேலே பியின் மறை 3ஆம் அடுக்கு பியின் மறை 8ஆம் அடுக்கு அப்போ அதை நான் என்ன செய்யலாம் மேலே பெருக்கல் வாரப்படியால் சமனான அடிகள் இருக்கிறபடியால் அவற்றை நான் என்ன செய்கிறேன் கூட்டி விடுகிறேன் கீழே பகுதி எண்ணிலும் பாருங்கள் பி தர பி இருக்கிறபடியால் சமனான அடி மறை 6ஐயும் நேர் 2ஐயும் நான் கூட்டுகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொகுதியில் மறை 3 மறை 8 கூட்டப்படும் போது மறை 11 கீழே வந்து பகுதியில் மறை 6 நேர் 2 கூட்டப்படுகிறது எனக்கு மறை 4 தொடர்ந்து மாணவர்களே பாருங்கள் இதில் வகுத்தலாக உள்ளது பியின் மறை 11 பகுதி எண்ணில் பியின் மறை 4 அப்போ இதில் வகுத்தலாக உள்ளபடியால் நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள் பியின் மறை 11 கழிக்கிறேன் கீழே உள்ள வலுவினுடைய கீழே உள்ள சுட்டின வலுவை கழிக்கிறேன் மறை 4 கழிக்கிறேன் அப்போ இதில் அவதானிக்க வேணும் மறை தர மறை இருக்கிறபடியாக அது வந்து நேராக மாறுகிறது அது திசை கொண்டு எங்கள் தொடர்பான விடயம் மறையும் நேர பக்கத்தில் வரும்போது பெருக்கப்பட்டு அது நேர்குறியாக வருகிறது இப்போ எங்களுக்கு பியின் மறை 11 நேர் 4 சேர்ந்தால் எங்களுக்கு பியின் மறை 7ஆம் அடுக்கு இப்போ இந்த பியின் மறை 7ஆம் அடுக்கு நாங்கள் நேர்ச்சுட்டியில் மாற்றிடலாம் அப்படி மாற்றினா அது 1 பியின் 7ஆம் அடுக்கு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது தொடர்ந்து பாருங்கள் 5 6ஆம் அடுக்கு தர 5 மறை 9ஆம் அடுக்கு அது தொகுதியில் காணப்படுகிறது கீழே பகுதி எண்ணாக 5 2ஆம் அடுக்கு இருக்கிறது இப்போ நாங்கள் மேலே தொகுதி எண்ணில் இருக்கிறத நான் சமனான அடிகள் இருக்கிறது ஆகவே என்ன செய்யலாம் வலுக்களை நாங்கள் கூட்டலாம் அப்படி கூட்டினா பாருங்கள் 5 6 சக மறை 9 கூட்ட வேணும் ஆகவே சக மறை 9 கூட்டலாக எழுதியுள்ளேன் கீழே பகுதியின் 5 2ஆம் அடுக்கு இப்போ மேலே உள்ள 6 சக மறை 9 கூட்டல் நடைபெறுமா இருந்தால் அங்கே மறை 3 எனக்கு கிடைக்கும் கீழே பகுதியில் 5 2ஆம் அடுக்கு இருக்கிறது இப்பொழுது நான் இது வகுத்தலாக இருக்கிறது 5 மறை 3 5 2ஆம் அடுக்கு இப்போ நான் இதை வகுத்தலாக செய்யும் போது என்ன செய்யலாம் சமனான அடிகள் இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு வலுக்களை கழிக்க முடியும் ஆகவே பாருங்கள் 5 மறை 3 மறை 2 அதாவது கழிக்கிறோம் சய 2 ஆகவே மறை 3
மறை 2 அப்போ எங்களுக்கு 5 மறை 5 என கிடைக்கும். இது திசை கொண்ட எண்கள் தொடர்பான விடயங்கள், அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறை 3 மறை 2 சேர்ந்து மறை 5. இப்போ இதை நாங்கள் நேச்சுட்டியில் மாற்றுவோமாக இருந்தால் 1 கீழ் 5 5ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெருமானம் கிடைக்கிறது பிள்ளைகளே. தொடர்ந்து பாருங்கள், இப்பொழுது நாங்கள் பூச்சிய சுட்டி தொடர்பான விடயத்தை நோக்க உள்ளோம். இதில் பாருங்கள் 3/4 அடுக்கு அரண 3/4 அடுக்கு. இதை நான் ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். அதாவது அடிப்படை விடயத்தில் நோக்கினால் 3/4 அடுக்கு சய 4ஆம் அடுக்கு அது கழிபடும். ஏண்டா நாங்கள் விதியின்படி பார்க்கும்போது சமனான அடிகள் இருக்கிறது. ஆகவே வகுத்தல் செய்யும் போது வலுக்களை கழிக்கலாம். அப்போ 4 சய 4 3/0ஆம் அடுக்குன்னு கிடைக்கிறது. தொடர்ந்து மாணவர்களே பாருங்கள், இப்போ இந்த 3/4 அடுக்கின் கீழ் 3/4 அடுக்கு என்பதை நான் இவ்வாறும் எழுதலாம். அதாவது விரித்து எழுதியுள்ளேன். இப்பொழுது பாருங்கள், வகுத்தல் செய்வோம். அப்போ பகுதியிலும் தொகுதியிலும் நாம் 3ஆல் வகுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி வகுக்கும்போது பாருங்கள் என்ன கிடைக்கிறது, 1 என பெருமானம் கிடைக்கிறது. ஆகவே பகுதியில் இருக்கிற பகுதியிலும் தொகுதியிலும் 3கள் எங்களுக்கு எல்லாமே வகுபட்டு போயிடுச்சு. அப்போ மேலே பகுதியில் 1 என்ற பெருமானம் இருக்குது, தொகுதியிலும் 1. அப்போ 1 1ஆல் பிரித்தா 1. அப்போ எங்களுக்கு இதில் இருந்து பாருங்கள் இன்னும் சில உதாரணத்தை பார்ப்போம். பார்த்துக்கொண்டு நாங்கள் தொடர்பை பெறுவோம். இப்போ P/4ஆம் அடுக்கு அரண P/4ஆம் அடுக்கு என்று இருக்கும்போது இதை பாருங்கள், வகுக்கும் போது என்ன செய்வோம், வலுக்களை கழிக்கலாம். ஆகவே 4 சய 4 அப்போ P/0ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கும். இதே விடயத்தை நான் இவ்வாறும் எழுதலாம். அதாவது பாருங்கள், விரித்தும் எழுதலாம். அதாவது நான் ஏற்கனவே 3ஆம் அடுக்குக்கு 3கள் இருந்தோம், அதுபோல் இப்போ பிக்கு நாங்கள் விரித்து எழுதக்கூடியதாக இருக்கிறது. அப்படி எழுதினா பாருங்கள், பிஏ நாங்கள் பியால் வகுக்கலாம். அப்படி வகுத்து கொண்டு செல்லும் போது எங்களுக்கு பகுதியிலும் தொகுதியிலும் இருக்கிற பிஎல் வகுபட்டு போயிடும். வகுபட்டால் எங்களுக்கு பெறுமதி 1 என கிடைக்க போகுது. இப்போ இதில் இருந்து நான் என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் பாருங்கள், இப்போ 3/4ஆம் அடுக்கின் கீழ் 3/4ஆம் அடுக்குக்கு எங்களுக்கு பெருமானம் வந்துச்சு, 3/0ஆம் அடுக்கு வந்துச்சு. அதே போல் அதே 3/4ஆம் அடுக்கின் கீழ் 3/4ஆம் அடுக்குக்கு பெருமானம் 1 என கிடைச்சிச்சு. ரைட். இப்போ அதே போல் இன்னும் ஒரு தொடர்பு நாங்கள் பார்த்துருந்தோம். P/4ஆம் அடுக்கு அரண P/4ஆம் அடுக்கு சமன் P/0ஆம் அடுக்குன்னு சொல்லி பெருமானம் வந்துச்சு. அதே விடயத்துக்கு P/4ஆம் அடுக்கின் கீழ் P/4ஆம் அடுக்கு 1ன்னு சொல்லியும் எங்களுக்கு பெருமானம் கிடைச்சிருந்துச்சு. இப்போ எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ 2 விடயமும் அதாவது 3/4ஆம் அடுக்கின் கீழ் 3/4ஆம் அடுக்குன்றதுக்கு 3/0ஆம் அடுக்கு அதே கேள்விக்கு தான் 1 என்ற பெறுமதியும் கிடைச்சிது. அப்போ இந்த 3/0ம் 1 என்றதும் இப்போ எங்களுக்கு ஒரே விடயம். ஏன்னா ஒரே வினாவுக்கு 2 விட வரையலாது. அப்போ ஒரே வினாவுக்கு வார விடைகள் 1 தான். ஆனால் எழுதப்பட்ட விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் என்ன முடிவுக்கு வாரோம்னா, இந்த 3/0ஆம் அடுக்கும் இந்த 1ம் ஒரே விடயம், ஒரே பெறுமதி என்ற விடயத்துக்கு வாரோம். அதே போல் அங்கால பியை வைத்து நோக்கும் போதும் எங்களுக்கு P/0ஆம் அடுக்கு என்பதும் அந்த 1 என்றதும் ஒரே விடயம் என்றதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இதுதான் பிள்ளைகள், 3/0ஆம் அடுக்கு என்பது 1, P/0ஆம் அடுக்குன்றதும் 1 தான். அப்போ இதில் இருந்து நாங்கள் பொதுவான முடிவுக்கு வாரம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு எண்ணினதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணினதும் 0ஆம் அடுக்கு 1 என்ற முடிவுக்கு வாரம். ரைட். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இங்கே ஏ வந்து 0ஆக இருக்க முடியாது. அதாவது 0/0ஆம் அடுக்கு 1ன்னு சொல்லி நாங்கள் கொடுக்கல, அது வரையறுக்கப்படையலை. அதால் அந்த அடி வந்து 0ஆக இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறொரு எண்ணாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த விதியை நாங்கள் பாவிக்கிறோம். அதாவது ஏ வந்து 0 இல்லாத வேறு எந்த ஒரு எண்ணாகவும் இருக்கலாம். ரைட். மர எண்ணா இருக்கலாம், நேர் எண்ணா இருக்கலாம், தசம எண், பின்ன எண் எதாவது இருக்கலாம். 0 தவிர்ந்த வேறொரு எண்ணுக்கு ஒரு 0ஆம் அடுக்கு கொண்டு வரும்போது பெருமானம் நேரடியாக 1 என எங்களுக்கு பெருமானத்தை இடக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இந்த விதி தொடர்பான வினாக்களை பார்ப்போம். பாருங்கள், இப்போ 5/0ஆம் அடுக்கு நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதன்படி எந்த ஒரு எண்ணினது 0ஆம் அடுக்கு வந்து 1 என படித்தோம். ஆகவே 5/0ஆம் அடுக்கு எனக்கு 1. நாங்கள் நேரடியாக விட போடலாம். தொடர்ந்து பாருங்கள், மறை 3/0ஆம் அடுக்கு இங்கேயும் எங்களுக்கு நேரடியாக விடைய போடக்கூடியதாக இருக்கும் 1. தொடர்ந்து பாருங்கள், இங்கே P/10Qவின் முழுவதின் 0ஆம் அடுக்கு, அந்த P/10Q என்ற அந்த முழு பின்னத்தின் 0ஆம் அடுக்கு போடப்பட்டுள்ளது. அப்போ 0ஆம் அடுக்கு வந்தாலே எங்களுக்கு 1 என பெருமானம் தெரியும். அப்போ நேரடியாக இது 1 என்ற பெருமதிக்கு சமன். தொடர்ந்து பாருங்கள், x-இன் 5ஆம் அடுக்கு கீழ் x-இன் 5ஆம் அடுக்கு மறை 1, அதாவது 1 கழிக்கப்படுது. x-இன் 5ஆம் அடுக்கு கீழ் x-இன் 5ஆம் அடுக்கு சய 1. இப்போ பாருங்கள், இதில் x-இன் 5ஆம் அடுக்கின் கீழ் x-இன் 5ஆம் அடுக்குன்னு என்ன அர்த்தம், அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது சமனான அடிகள். ஆகவே என்ன செய்வேன், நான் வலுக்களை கழிப்பேன். அப்போ x-இன் 5 மறை கழிக்கிறோம் 5ஆம் அடுக்கு, இங்கால சய 1 புரிம்பாக இருக்குது. இப்போ x-இன் 5ஆம் அடுக்கு சய 5ஆம் அடுக்குன்னு சொன்னால் அது என்ன வந்துடும், x-இன் 0ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும்.
ரைட் 5 சய 5 பூஜ்ஜியம் நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் ஒரு இலக்கத்தினுடைய ஒரு எண்ணினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு 1 என கற்றுள்ளோம் அப்போ அதன்படி எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கு பதிலாக நான் 1 பெருமானம் கிடைக்கும் சய 1 அது ஏற்கனவே இருக்கிறது அப்போ 1 சய 1 இப்போ எங்களுக்கு இறுதி விடை 0 என வருகிறது பாருங்கள் இதில் எக்ஸின் 6ஆம் அடுக்கு தர எக்ஸின் சய 6ஆம் அடுக்கு இப்போ இதில் வந்து சமனான அடிகள் இருக்கு பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் பெருக்கிறோம் ஆகவே வலுக்கள் என்ன செய்யப்படணும் கூட்டப்பட வேணும் ஆகவே நான் இதில் கூட்டுவோம் பிள்ளைகள் பாருங்கள் எக்ஸின் 6 கூட்டல் மறை 6 அப்போ அந்த கூட்டல் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் இந்த எக்ஸின் 6 கூட்டல் மறை 6ன்றது அந்த கூட்டல் பெருமானமும் மறைப்பெருமதியும் எங்களுக்கு திசை கொண்டு அடிப்படையில் பெருக்கப்பட்டு மறைப்பெருமானமாக மாறும்போது 6 சய 6 அப்போ எங்களுக்கு என்னென்று வரும் எங்களுக்கு எக்ஸின் பூஜ்ஜியமாம் அடுக்கு இப்போ இந்த எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்குன்றது எந்த ஒரு எண்ணின் பூஜ்ஜியம் அடுக்கு 1 படிச்சிட்டோம் ஆகவே அது பெருமதி 1 தொடர்ந்து பாருங்கள் 2 ஏயின் மறை 3ஆம் அடுக்கு தர ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் ஏயின் 1ஆம் அடுக்கு இப்போ சுருக்குவோம் மேலே தொகுதி என்ன அவதானிப்பமாக இருந்தால் ஏயின் மறை 3ஆம் அடுக்கு இருக்குது அதே அடியை கொண்ட ஏயின் 4ஆம் அடுக்கு இருக்குது அப்போ நான் பாருங்கள் இப்போது அந்த ஏயின் மறை 3ஆம் அடுக்கும் ஏயின் 4ஆம் அடுக்கும் என்ன செய்யப்படலாம் சுட்டி விதிப்படி சமனான அடிகள் வரும்போது பெருக்கி இருக்கிறோம் ஆகவே அதை கூட்டலாக காட்டலாம் அப்போ மறை 3ம் 4ம் இங்கே கூட்டப்படுகிறது இப்போ தொடர்ந்து பிள்ளைகள் 2 தர மறை 3ம் 4ம் கூட்டப்பட்டால் எனக்கு 1 கிடைக்கும் அப்போ ஏயின் 1ஆம் அடுக்கு கீழையும் ஏயின் 1ஆம் அடுக்கு கொண்டு இருக்கிறது இப்போ இதில் அவதானிப்பமாக இருந்தால் இங்கே ஏ இருக்குது சமனான அடி கொண்ட பகுதி எண்ணை அதே மாதிரி ஏ அடியாக கொண்ட இன்னொரு வேலை இருக்குது பகுதி எண்ணில் அப்போ நாங்கள் வகுப்போம் அப்போ பாருங்கள் வகுக்கும் போது என்ன செய்வோம் சமனான அடிகள் இருக்கிறபடியால் வலுக்கள் கழிக்கப்படும் ஆகவே ஏயின் 1 சய 1 என கிடைக்கும் இந்த 2 அப்படியே வருகிறது இப்போ பாருங்கள் 2 தர ஏயின் 1 அதில் 1 கழிவட்டா எங்களுக்கு கிடைக்கிறது ஏயின் பூஜ்ஜியமாம் அடுக்கு அப்போ எங்களுக்கு பாருங்கள் 2 தர 1 ஏண்டா ஏயின் பூஜ்ஜியம் அடுக்கு பெருமதி 1 தானே அப்போ 2 தர 1 அப்போ எங்களுக்கு பெருமதி பாருங்கள் 2 என கிடைக்கும் 2 தொடர்ந்து பாருங்கள் 12 எக்ஸின் 7ஆம் அடுக்கு தர வையின் 3ஆம் அடுக்கின் கீழ் 4 தர எக்ஸ் வையின் முழுவதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு அப்போ இந்த பூஜ்ஜியம் அடுக்கு வந்தாலே எங்களுக்கு தெரியும் 1 பெருமதி வரப்போகிறது அப்போ இதில் பாருங்கள் 12 எக்ஸின் 7ஆம் அடுக்கு தர வையின் 3ஆம் அடுக்கு நான் அப்படியே வைத்துக்கொண்டு முதலாவது விஷயம் நான் செய்கிறேன் 4 தர இந்த எக்ஸ் வையின் பூஜ்ஜியம் அடுக்கு வந்தபடியாக அவ்வளோத்துக்கும் 1 பெருமானம் வழங்கியிருக்கிறேன் இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள் இந்த 4 இருக்கிறது 12 இருக்கிறது அப்போ நான் அதை என்ன செய்யலாம் பாருங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும் 4ஐயும் 12ஐயும் பிரிக்கலாம் 4ஆலேயே வகுக்கலாம் அப்போ 4 1 4 12 4ஆல் வகுத்தோம்னா 3 இப்போ பாருங்கள் 3 எக்ஸின் 7ஆம் அடுக்கு வையின் 3ஆம் அடுக்கு இதுக்குள்ள எந்த சுட்டி விதியும் பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே வந்து சமனான அடிகள் எங்களுக்கு இல்லை இங்கே வந்து எக்ஸின் 7ஆம் அடுக்கு இருக்குது இங்கே வையின் 3ஆம் அடுக்கு இருக்குது அப்போ அடிகள் வேறு ஆகவே விதிகள் பாவிக்க முடியாது ஆகவே அதனை அவ்வாறே தொடர்ந்து அப்படியே எழுதியுள்ளேன் பாருங்கள் இங்கே ஏயின் 3ஆம் அடுக்கு பியின் 4ஆம் அடுக்கு அது தொகுதிக்குள்ளே இருக்கிறது பகுதியை பார்த்தா ஏயின் மறை 1ஆம் அடுக்கு பியின் மறை 2ஆம் அடுக்கு இவ்வளவு எழுதிட்டு முழுவதும் பூஜ்ஜியம் அடுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்போ அவதானிக்கணும் நாங்கள் எங்கேயாவது பூஜ்ஜியமாம் அடுக்கு இருக்குதா முழுவதும் பூஜ்ஜியம் அடுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவ்வளோத்தையும் எங்களுக்கு 1 என பெருமானத்தை கொடுக்கலாம் ஆகவே நான் அதை பாருங்கள் எவ்வாறு வழங்க போகிறேன் நேரடியாக அது 1 இங்கே உள்ளுக்கு சுருக்கல் செய்ய வேண்டிய அவசியமே எங்களுக்கு வராது அப்படி செய்தும் எடுக்கலாம் அப்படி சுருக்கி கொண்ட அவசியம் இங்கே இல்லை என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு முழுவதும் பூஜ்ஜியம் அடுக்கு இருக்கிறபடியா அவ்வளவுமே 1 பெருமானம் வந்துடும் ஆகவே நேரடியாக 1 பெருமானத்தை நாங்கள் வழங்கலாம் தொடர்ந்து பாருங்கள் எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கு கீழே வையின் சய 1ஆம் அடுக்கு தர வையின் 1ஆம் அடுக்கு சக 1 அங்கால பிரிம்பா கூட்டப்படுகிறது இப்போ பாருங்கள் எக்ஸின் பூஜ்ஜியமாம் அடுக்கு அது 1 ஆக 1 நான் போட்டுள்ளேன் கீழே பகுதி எண்ணில் என்ன நடக்குன்னு பார்த்தால் அங்கே சமனான அடிகள் கொண்ட 2 வலுக்கள் இருக்கிறது அதாவது வையின் மறை 1 தர வையின் 1ஆம் அடுக்கு அப்போ அது ரெண்டும் என்ன செய்யப்படலாம் பெருக்கும் போது கூட்டலாம் தங்களுக்குள்ள அப்போ மறை 1ம் நேர் 1ம் கூட்டலாக காட்டியுள்ளேன் இப்பொழுது 1ன் கீழ் மறை 1ம் கூட்டப்பட்டால் அது 0 ஆயிரும் அப்போ 1ன் கீழ் வையின் 0ஆம் அடுக்குன்னு சொல்லி கிடைக்கும் எனக்கு வையின் 0ஆம் அடுக்குன்றது என்ன பெறுமதி அது திருப்பி 1 ஆக பாருங்கள் 1ன் கீழ் இது 1 சக 1 அது ஏற்கனவே இருந்த 1 அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது இப்போ 1ன் கீழ் 1ன்றது பெறுமதி 1 அப்போ 1 சக 1 எங்களுக்கு இறுதி விடை 2 இவ்வாறு கிடைக்கிறது மாணவர்களே தொடர்ந்து பலுவின் பலு பற்றிய விடயத்தை கற்போம் இதில் பாருங்கள்
ஏயின் 2ஆம் அடுக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் பண்ணி 3ஆம் அடுக்கு போடப்பட்டுள்ளது. அப்போ இவ்வாறு எழுதப்பட்ட வடிவம் எவ்வாறு விளக்கம் எடுக்கலாம்னு சொன்னால் ஏயின் வர்க்கம் அதாவது ஏயின் 2ஆம் அடுக்கின் 3ஆம் வலுவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அப்போ தொடர்ந்து பாருங்கள் இது என்ன விஷயம்னு சொன்னால் ஏயின் 2ஆம் அடுக்கு அதுக்கு 3ஆம் வலு வருது. ஆகவே நான் எவ்வாறு எழுதலாம் ஏயின் 2 தர ஏயின் 2ஆம் அடுக்கு தர ஏயின் 2ஆம் அடுக்கு அதாவது ஏயின் 2ஆம் அடுக்கு 3 தரம் நாங்கள் பெருக்கிறோம். அப்போ பாருங்கள் இது எவ்வாறு விரிக்கப்படலாம் இவ்வாறு விரிக்கப்படலாம். தொடர்ந்து இந்த அடைப்புகளை நாங்கள் விட்டு பார்த்தால் எங்களுக்கு பாருங்கள் ஏயின் எத்தனையாம் அடுக்கு கிடைக்க போது 6ஆம் அடுக்குன்னு சொல்லி ஒரு தொடர்பு ஒன்று கிடைக்கிறது. இந்த தொடர்பை பாருங்கள் மேலும் ஒரு விளக்கத்தின் மூலம் பார்ப்போம். பியின் 2ஆம் அடுக்கு அதுக்கு இன்னொரு 2ஆம் அடுக்கு வலு போடப்படுகிறது. ஆகவே இதுன்ற விளக்கம் எவ்வாறு எங்களுக்கு கொடுக்கலாம் பியின் 2ஆம் அடுக்கை நான் 2 தடவை பெருக்கிற மாதிரி எடுக்கலாம். அப்போ இதை மேலும் பிரித்து எழுதுவோமாக இருந்தால் பியின் 2ஆம் அடுக்கு என்பது பி தர பி இந்த பியின் 2ஆம் அடுக்கு என்பது பி தர பி. ஆகவே இதை நான் தொடர்ச்சியாக பியின் 4ஆம் அடுக்கு என்ற முடிவுக்கு வரலாம். அப்போ பி தர பி அப்போ பியின் 4ஆம் அடுக்கு என்ற முடிவுக்கு வரும். இப்போ இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நோக்கும்போது பாருங்கள் நாங்கள் ஏயின் 2ஆம் அடுக்கு அதனுடைய 3ஆம் அடுக்கு என்பதை நோக்கும்போது எனக்கு ஏயின் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி விடை கிடைத்திருந்தது. அதே போல் பாருங்கள் பியின் 2ஆம் அடுக்கு அதுக்கு 2ஆம் அடுக்கு போடும்போது எனக்கு பியின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு விடை கிடைத்திருந்தது. இப்போ இது ரெண்டையும் தொடர்படுத்தி பார்க்கும்போது இந்த இலக்கங்களுக்குள்ள என்ன தொடர்பு நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2 6 பாருங்கள் அந்த வலுக்கள் பெருக்கப்படும் போது எனக்கு விடை கிடைக்கப்படுது. இங்கேயும் அப்படித்தான் 2 4 அந்த வலுக்கள் 2ம் பெருக்கப்பட்டால் எனக்கு இறுதியாக ஒரு வலு கிடைக்கிறது. அப்போ வலுவின் வலு வரும்போது 2 வலுக்களும் என்ன செய்யப்படலாம் பெருக்கப்படலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரோம். அப்போ விதி என்னென்று வருது பாருங்கள் ஒரு எண்ணுக்கு ஒரு வலு வந்து மீண்டும் இன்னும் ஒரு வலு வரும்போது அந்த 2 வலுக்களும் என்ன செய்யப்படலாம் பெருக்கப்படலாம் என்றுதான் எங்களுக்குரிய விடையாக பெறப்படுது. அப்போ ஏயின் எம்மாம் அடுக்கு அதுக்கு வலு எண்ணாம் அடுக்கு அப்படி இருக்கும்போது 2 வலுக்களும் பெருக்குவதாக காட்டியுள்ளேன். எம் தர என் அதான் அந்த வலுவின் வலுக்களுக்குரிய பொது விதியாக நாங்கள் பெறுகிறோம். தொடர்ந்து பாருங்கள் பெருமானம் காண்கன்னு சொல்லி காணப்படுகிறது. 2இன் 2ஆம் அடுக்கு அதுக்கு 3ஆம் அடுக்கு ஒரு வலு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட விதியின்படி இந்த 2 வலுக்களையும் என்ன செய்யணும் பெருக்க வேணும். அப்போ பாருங்க பிள்ளைகள் 2இன் 2 தர 3 என பெருக்கிறேன். அப்போ 2இன் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி எனக்கு பெருமானம் கிடைக்கிறது. தொடர்ந்து இதை பெருமானம் கேட்டபடியா பிள்ளைகள் 2இன் 6ஆம் அடுக்குன்னு நாங்கள் பெருமானம் எடுத்துட்டோம். 2இன் 6ஆம் அடுக்குன்றபடியா 2 6 தடவைகள் பெருக்க வேணும். ஆகவே எனக்கு என்ன கிடைக்கும் பெருமானம் 64. பாருங்க பிள்ளைகள் இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை நாங்கள் தொகுத்து நோக்கினால் ஆரம்பத்தில் 2 அடிகள் அதாவது சமனான அடிகள் வந்த 2 வலுக்களை பெருக்கும் போது அதனுடைய வலுக்களை என்ன செய்யலாம் கூட்டலாக எழுதலாம்னு சொல்லி ஒரு முதலாவது விதியை பார்த்திருந்தோம். ஆகவே ஏயின் எம்மாம் அடுக்கு தர ஏயின் எண்ணாம் அடுக்கு என்பது ஏயின் எம் சக எண். அதே போல் அடுத்ததாக பார்த்திருந்தோம் பாருங்கள் 2 சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் வந்து வகுத்தலாக காட்டப்படும் போது என்ன செய்யலாம் எங்களுக்கு கழித்தலாக கொண்டு வரலாம். ஆகவே ஏயின் எம் சக என்னன்னு சொல்லி கழித்தலாக காட்டப்படலாம். அப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேணும் அந்த மேலே தொகுதியிலே இருக்கிற வலுவின் வலு பெருமானத்தில் இருந்தால் பகுதியில் இருக்கிற வலு பெருமானத்தை நாங்கள் இங்கே கழிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்த்தோம் மறைச்சுட்டியை நேச்சுட்டியாக மாத்திர விடயத்தை பார்த்திருந்தோம். அப்போ ஏயின் சக எம்மாம் அடுக்கு என்பது ஒரு மறைச்சுட்டி மறை வலுவை கொண்டது. ஆகவே இதை நாங்கள் நேர்வலு கொண்டதாக மாற்றும் போது ஒன்றின் கீழ் என எழுதுவதாக நாங்கள் கற்றிருந்தோம். அவ்வாறு பகுதியில் இருக்கிறத தொகுதியில் இருக்கிற பகுதிக்கும் பகுதியில் இருந்து தொகுதிக்கும் நாங்கள் இடம் மாற்றும் போது வலுவினுடைய குறி மாறுவதை அவதானிக்கலாம். தொடர்ந்து பிள்ளைகளை பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் கற்றிருந்தோம் ஒரு எண்ணினுடைய 0ஆம் அடுக்கு வந்து 1 என கற்றிருந்தோம். இதில் வந்து அவதானிக்க வேண்டிய விஷயம் அந்த அடி வந்து 0 இருக்க இல்லாது. அப்படி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எந்த ஒரு எண்ணினதும் 0ஆம் அடுக்கு 1 என கேட்டிருந்தோம். அடுத்ததாக பார்த்திருந்தோம் பாருங்கள் வலுவின் வலு என்ற விடயத்தை கேட்டிருந்தோம். ஒரு எண்ணினுடைய வலு வந்து மீண்டும் இன்னொரு வலு வரும்போது அந்த 2 வலுக்களும் தமக்குள்ளே பெருக்கப்படலாம்னு சொல்லி விதிகளை பெற்றிருந்தோம். இந்த விதிகளை தான் நாங்கள் சுட்டி விதிகள்னு சொல்லி கற்று அதனோட நாங்கள் சில பயிற்சிகளையும் செய்து பார்த்துருந்தோம். மாணவர்களே இப்பொழுதும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட புத்தகத்தில் காணப்படுகின்ற பயிற்சி வினாக்களை நீங்கள் செய்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை கேட்பதன் மூலம் நீங்கள் போதுமான சுட்டிகள் தொடர்பான விளக்கங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இன்னொரு கணித பாடத்தில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.